मंगलमय मंगल करण वीतराग विज्ञान नमो ताहि जाते भये अरहंतादि महान करि मंगल करि हो महा ग्रंथ करण को काज जाते मिले समाज सब पावे निज पद राज पावे निज पद राज पावे निज पद राज। ஆச்சாரிய கல்ப பண்டிதர் தோடர் மல்ஜி அவர்கள் இயற்றியுள்ள மோக்ஷ மார்க பிரகாசகம் எனும் நூலை நாம் ஆழ்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம், சுவாத்தியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். நேற்று இதன் 6வது அத்தியாயத்தை நாம் தொடங்கினோம். அதில் மித்தியாத்துவத்தை போஷிக்கும் எவரையும் வணங்கக்கூடாது, எங்கு மித்தியாத்துவம் இருக்கிறதோ அங்கு தர்மம் இல்லை. அதனால் மித்தியாத்துவத்தை போஷிக்கும் குதேவர்கள், குகுருக்கள் அல்லது குசாஸ்திரங்கள், குதர்மம் எதையும் நாம் வணங்கக்கூடாது, அவர்களை பின்பற்றக்கூடாது. அவர்கள் தானும் சம்சார கடலில் மூழ்குவர், அவர் நம்மையும் மூழ்கடிப்பர். அதனால் அவர்களை பின்பற்றக்கூடாது, அவர்கள் சொல்லும் வழியில் நடக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் செல்லும் வழியே சரியான வழி அல்ல, அவர்கள் இருப்பதே மோட்ச மார்க்கம் அல்ல, அவர்களுக்கே மோட்சத்தின் உண்மையான மார்க்கம் இன்னும் அவர்களுக்கே புலம்படவில்லை. தானே அஞ்ஞானத்தில் மூழ்கி கொண்டிருக்கும், தானே நித்தியாத்துவத்தில் மூழ்கி கொண்டிருக்கும், தானே தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கும், தன்னை பகவான் என்றும் அல்லது தன்னை முனிவன் அல்லது குரு என்றும் பறைசாற்றிக் கொள்ளும் அவர்கள் மற்றவர்களை அவர்களால் வழி நடத்த முடியாது. ஏனென்றால் அவர்கள் தானே மித்தியாத்துவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள், தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இப்படி குதேவர்களை நாம் பூஜிக்க கூடாது. யார் வெறுப்பு கொண்டுள்ளனரோ, வெறுப்பு எல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களெல்லாம் பகவான் ஆக முடியாது, அவர்களெல்லாம் பகவான் கிடையாது. அதனால் அவர்கள் குதேவர்கள் தான். குதேவர்கள்னா அரஹந்த தேவர், சித்த தேவர், பகவானுக்காக தேவன் அப்படின்ற சொல்ல ஆள்கிறோம். அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். சொல்லி அவர்கள் எல்லாம் தேவர்கள் அல்ல, அவங்களெல்லாம் தேவன் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, வெந்தரர்களை சிலர் தேவர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். வெந்தரர்கள் எந்த தேவர்கள்? பிறவி கடலில் ஆழ்ந்து கொண்டிருக்கும் தேவர்கள், சொர்க்கத்தில் இருக்கும் தேவர்கள் ஆவர். அவர்கள் பற்றற்ற இறைவன் ஆகிய தேவன் அல்ல. பற்றற்ற இறைவன் தான் உண்மையான தேவன். தேவகதியில் இருப்பவர் தேவகதியில் இருக்கிறார்கள், தேவன் என்று அவர்களை தேவர்கள் என்று அழைக்கிறோம். ஆனால் அவர்கள் பற்றற்ற தேவர்கள், பகவான் கிடையாது ஆக்சுவலி. சோ அதுதான் இங்க சொல்றாங்க. ஆக்சுவலி வெந்தரர்கள் இருக்காருங்க பாருங்க. ஆக்சுவலி வெந்தரர்கள் பாத்தீங்கன்னா நரகலோகத்திலயும் இருக்கிறாங்க, பங்கபாகத்துல கரபாகத்துல அவர்களுடைய இருப்பிடம் இருக்கிறது. சில வெந்தர தேவர்கள் பாத்தீங்கன்னா மத்தியலோகத்துல இருக்காங்க. ஏன்னா பவனத்திரிக்கு, அதாவது 3 தேவர்கள் இருக்காங்க பாருங்க. ஆக்சுவலி பவனவாசி, வெந்தர்வாசி, ஜோதிஷ்கர். அவங்க எல்லாம் மேல இருக்கிறது கிடையாது. ஆக்சுவலி மத்தியலோகத்துக்கு மேல கிடையாது அவங்கெல்லாம். ஆக்சுவலி இவங்கெல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி பவனவாசிகளும் பாத்தீங்கன்னா கரபாக பங்கபாகத்தெல்லாம் நரகத்துல இருக்கிறாங்க. ஆக்சுவலி அவர்களுடைய இருப்பிடம் அங்கதான். ஆக்சுவலி சரிங்களா? சோ நீங்க அதே போல வெந்தரர்கள் பாத்தீங்கன்னா அவங்களும் பங்கபாக கரபாகத்துல சில பேர் இருக்காங்க, சில பேர் மத்தியம லோகத்துல கூட இருப்பாங்க. ஆக்சுவலி ஜோதிஷ்கர்லாம் பாத்தீங்கன்னா அந்த கணபதி வாத வலயத்துக்குள்ள லோகாகாயத்துல எங்கோனால இருப்பாங்க. ஆக்சுவலி சோ இப்படி எங்கோனால அதாவது லோகாகாயத்தை தாண்டி கூட இருப்பாங்க. ஆக்சுவலி இப்படி அவங்க ஜோதிஷ்கர்லாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இப்படி இந்த வெந்தர தேவர்கள் இருப்பார்கள்.
அவர்கள் வைக்கிரீக சரீரத்தை உடையவர்கள், பிறவியிலே அவதி ஞானத்தை உடையவர்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் மித்யா திருஷ்டிகள் ஆவர். இதுல பாத்தீங்கன்னா நிறைய மித்யா திருஷ்டிக்கு தான் ஆக்சுவலி. அதனால அவர்களை வழிபடக்கூடாது. தானே சொற்ப, அதாவது நேற்று பேசிட்டு இருந்ததுல அந்த குழந்தைங்க ஃபவுல் பிளே பண்ணது பாருங்க, அது போலலாம் பண்ணுவாங்க ஆக்சுவலி. இந்த குழந்தைங்க தே பிளே பிராங்க். ஸோ அதே போல அவங்க எல்லாம் அப்படி ஒரு மற்றவர்களை சண்டை மூட்டி விட்டுட்டு அல்லது மற்றவர்களை சும்மா அவங்கள என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்காக மற்றவர்களை இவர்கள் துன்புறுத்துகிறார்கள். தன்னுடைய மேஜிக் பவரை காமிக்கிறாங்க, பிளாக் மேஜிக் மாதிரி காமிக்கிறாங்க. அவர்களுக்கு இருக்கிற அந்த அவதி ஞானத்தினுடைய பலத்தினால் அவங்களுக்கு எதிர்க்கிறவங்களுடைய பூர்வ ஜென்மம் கொஞ்சம் தெரியும். சோ இப்படிலாம் அவதி ஞானத்தால அதை அவங்க உண்மையிலே சொல்ல போனா அது அவங்க தன்னுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு, தன்னுடைய அல்ப ஆசைக்காக தான் அதை எல்லாம் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவர்களால் நம்மை நல்வழியில் எடுத்து செல்ல முடியாது, கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் தானே இன்னும் பைத்தியக்கார மாதிரிதான் இருக்கிறாங்க. அவங்க நிலைமை பாத்தீங்கன்னா சும்மா சொல்ப ஆசைகள் எல்லாம் அவங்க சும்மா எல்லாரையும் விளையாட்டு பொருள் ஆக்குறாங்க ஆக்சுவலி வெந்தர தேவர்கள். சோ வெந்தர தேவர்கள்னா யாரு? எந்த விபின்ன, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா வெந்தரர்னா யாருன்னா விபின்ன ஸ்தானங்களில் பல இடங்கள்ல இருப்பிடத்தை கொண்ட, பல இடங்களை தன் இருப்பிடமாக கொண்டவர்கள் தான் வெந்தரர்கள். அதுதான் எட்டிமாலஜிக்கல் மீனிங். எவ்ரி வேர்ட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் எட்டிமாலஜிக்கல் மீனிங் ஆக்சுவலி. சோ அப்படி பாத்தீங்கன்னா பல இடங்களில் தங்கள் இருப்பிடங்களை கொண்டவர்கள் தான் வெந்திரர்கள் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லுவாங்க. வெந்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி. சோ இப்படி இங்க சொல்றாங்க. நேற்று இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வேற இங்க என்ன சொல்றாங்க ஆக்சுவலி, அவங்க மற்றவங்க உடல்ல கூட ஊடுருவி வர முடியும் ஆக்சுவலி. அதுவெல்லாம் அவங்க மேஜிக் பவரை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த விக்ரியினால அது போல அதெல்லாம் பண்றாங்க. அதை கண்டு ஜனங்க என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலி எங்க அந்த சமத்காரத்தை பாக்குறாங்களோ அங்க நமஸ்காரம் பண்றாங்க ஆக்சுவலி. எங்க அந்த மேஜிக் பாக்குறாங்களோ, யாருக்கு சுயபுத்தி கிடையாதோ, யாருக்கு விவேகம் இல்லையோ, those who don't have the wisdom, அவங்க என்ன பண்றாங்க ஆக்சுவலி, எங்க சமத்காரத்தை பாக்குறாங்களோ, எங்க ஒரு மேஜிக்கல் பவர் பாக்குறாங்களோ அங்க அப்படியே தலையை குனிறாங்க, அவங்க வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் தவறு ஆக்சுவலி. சமத்காரத்தை கண்டு நமஸ்காரம் செய்யக்கூடாது ஆக்சுவலி. எங்க மேஜிக்கல் பவரை, வெறும் மேஜிக்கல் பவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றாங்க ஆக்சுவலி. அடுத்ததாக இங்க என்ன சொல்றாங்க ஆக்சுவலி, மற்றவர்களுடைய உடல் இருக்கு பாருங்க ஆக்சுவலி, அல்லது புத்கல ஸ்கந்தம் இருக்கு பாருங்க, அவங்களால எவ்வளவு முடியுமோ அதுலலாம் மேஜிக் எல்லாம் பண்றாங்க. அதை சேஞ்ச் கூட பண்ணிடுவாங்க. திடீர்னு ஒருத்தனை நல்ல அழகா இருக்கிறவங்கள அவங்களால ரொம்ப அக்லியா மாத்த முடியும், அக்லியா இருக்கிறவங்கள அழகா மாத்த முடியும். இப்படிலாம் அவங்களுக்கு ஒரு அந்த விக்ரியினால அவங்க அப்படிலாம் அந்த விக்ரியா சரீரம் அவங்களுக்கு இருக்குது. அதனால அப்படிலாம் அவங்க பண்றாங்க ஆக்சுவலி. ஆனா அவங்களால எல்லாத்தையும் பண்ண முடியாது. எல்லா ஜீவன்களுக்கும் எல்லாம் நடக்கிறது பாத்தீங்கன்னா அவங்க புண்ணியம் பாவம் என்ன இருக்குதோ, வினை இருக்குதோ, என்ன வினை கட்டோ அதற்கேற்ற மாதிரிதான் பயன் கிடைக்கும். சரிங்களா? சோ அவங்க வினைக்கு ஏத்த மாதிரி பயன் கிடைக்கணும்னு இருக்கும்போது இவன் வெந்தரன் அதற்கு நிமித்தமா ஒண்ணு அமையலாம் ஆக்சுவலி. அவன் சர்வேசர்வா கிடையாது. அவன் எல்லாத்தையுமே நடத்தி வைக்கிறவன், அவன் தான் எல்லாரையும் ஆட்டி வைக்கிறான், அவன் தான் எல்லாரையும் படைக்கிறான், அப்படி எல்லாம் கிடையாது. அவனும் இன்னும் சொல்ல போனா நம்ம நிலையை விட மோசமான நிலை. சரிங்களா? சோ விவேகம் இருக்கிறவங்க நினைப்பாங்க, நான் எனக்கு இருக்கிற விவேகம் இவனுக்கு கிடையாது, வெந்தரனுக்கு கிடையாது. நமக்கு இருக்கிற விவேகம், நமக்கு இருக்கிற அந்த தர்மத்தின் ஞானம், எப்படி ஒழுக வேண்டும் என்ற ஞானம் நமக்கு எப்படி இருக்கிறதோ, எப்படிப்பட்ட புலநடக்கம் அல்லது சம்யமம் நமக்கு இருக்கிறதோ அது வெந்தரனுக்கு இல்லையே. அது போல இருக்க சொல்ல தாழ்ந்த ஒழுக்கத்தை கொண்டவனை ஏன் வணங்க வேண்டும்? ஒழுக்கத்தால் நம்மை விட சிறந்தவரை தான் நாம் வணங்க வேண்டும். ஒழுக்கத்தால் நம்மை விட சிறந்தவராக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் தலை குனிய வேண்டும். அல்லது நேற்று நான் சொன்ன பாருங்க, இது வினயம் மித்தியாத்துவம் ஆயிடும். வினயம் மித்தியாத்துவம் அது பிறவி சுழற்சியில தான் எடுத்துமை சேர்க்கும் அப்படின்றத இன்னும் சொல்ல போனா இவங்க சிலர் உடல்ல பூந்து நோயெல்லாம் உண்டாக்குறாங்க. அது அந்த உயிருக்கு பாவம் இருந்ததுன்னா அது போலாம் இவங்க பண்றாங்க. ஆனா இவங்களால
எல்லாருக்கும் அது போல பண்ண முடியாது. சில பேருக்கு வந்து நோய் வேணும்னா கூட உண்டாக்குவாங்க. ஆனா சிலர்கள் வந்து அந்த தைரியம் உடையவர்கள், மன தைரியம் உடையவர்கள், விவேகம் உடையவர்கள் இவர்களை கண்டு அஞ்சுவதில்லை, வெந்திரர்களை கண்டு அஞ்சுவதில்லை. சரிங்களா? சோ இப்ப ஈவன் சொல்ல போனா வெந்திரர்கள் தான் பாருங்க. ஆக்சுவலி பூதபள்ளி புஷ்பதந்தர் அவங்களுக்கு வந்து ஆச்சாரியர் தரசேன ஆச்சாரியர் வந்து கூப்பிட்டு வந்து மந்திரத்தை கொடுக்குறாரு. அந்த மந்திரத்தை வந்து சித்தி பண்ண சொல்றாரு. ஆக்சுவலி சித்தி பண்ணும் போது ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து அந்த மந்திரத்துல ஏதோ கொஞ்சம் பிழை இருந்ததுனால வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து தேவிகள் தோன்றாங்க. அதுவும் அந்த தேவிகள் தோன்றது அதெல்லாம் கூட வெந்தரர்கள் தாங்க ஆக்சுவலி. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து மத்திய லோகத்துல இருக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம இருக்கிற இடத்துல வந்து மத்திய லோகத்துல வந்து அவங்க இருக்கிறாங்க ஆக்சுவலி. சோ இப்படி அவங்க வந்து ஒரு குருவத்துடன் அழகு இல்லாம வந்து தோன்றாங்க. அப்போ வந்து பூதபலிக்கும் புஷ்பதந்தருக்கும் புரிஞ்சு போது இந்த மந்திரத்துல ஏதோ பிழை இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இப்படிப்பட்ட புத்தி கூர்மை உடையவர்கள் தான் எனக்கு வேண்டும் என்று தரசேன ஆச்சாரியர் வந்து அவர்களுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவருக்கு இருக்கிற அந்த அக்ராயினி பூர்வத்தினுடைய ஞானத்தை கொடுத்து, அக்ராயினி பூர்வத்தினுடைய ஞானம் வந்து தரசேன ஆச்சாரியருக்கு இருந்தது ஆக்சுவலி. சோ அப்புறம் வந்து அவங்க வந்து ஆகமத்தை எழுதுறாங்க, ஷட்கண்ட ஆகமத்தை எழுதுறாங்க. அந்த நூல் எழுதி முடிக்கப்பட்ட தினம் இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம வந்து ஸ்ருத பஞ்சமியா கொண்டாடுறோம் ஆக்சுவலி. சோ இப்படி அங்க கூட வர்ணனைகள் வருது. அந்த தேவி தேவ அவங்க எல்லாம் வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சோ இப்படிலாம் வந்து உண்மையிலேக்கெல்லாம் வெந்தரர்கள் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கூட சில பேர் கொஸ்டின் கேட்கறது உண்டு. வெந்தரர்கள் இருக்கிறாங்க, ஆகமங்கள்ல வருது, நம்ம கண்ணால பார்க்க முடியுதா இல்லையா, தட் இஸ் a different thing. மகர் ஆகமத்துல எதுவுமே வந்து புறம்பாக கூறப்பட்டது இல்லை. ஆகமத்துல எல்லாமே சரியாதான் எடுத்து கூறி இருக்கிறாங்க ஆக்சுவலி. சோ பாவ உதயம் இருக்கும்போது அவங்களால நம்மளுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது வெந்தரர்களால. புண்ணிய உதயம் இருக்கும்போது அவங்களால வந்து துக்கத்தை கொடுக்க முடியாது. அதனால அவங்கள பூஜிக்கிறதுனால புண்ணிய பந்தம் கூட ஏற்படாது. அவங்கள பூஜிக்கிறதுனால புண்ணிய பந்தம் கூட ஏற்படாது. வீதராக பகவான ஏதாவது எனக்கு வந்து உலகில் சொர்க்க சுகம் கிடைக்கட்டும் அப்படின்னு வீதராக பகவான பூஜிக்கிறாங்க பாருங்க, அது உண்மையான பக்தி இல்லை அப்படின்னாலும் என்ன அங்க வந்து பற்றுடன் வந்து வீதராக பகவான வந்து பூஜிக்கிறாங்க. சொர்க்கம் கிடைச்சிரும். ஆனா சரிங்களா, உண்மையா வந்து ஆராதிச்சா சொர்க்கம் கிடைச்சிரும். மோட்சம் கிடைக்காது தரு சுபம் வந்து அட்லீஸ்ட் அங்க வந்து வீதராக பகவான கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆசையுடன் நப்பாசையுடன் சொர்க்க சுகம் கிடைக்கும் என்ற நப்பாசையுடன் யார் வணங்குகிறாரோ அட்லீஸ்ட் அவங்களுக்கு சொர்க்கனாவது கிடைக்கும், சுபபந்தனாவது ஏற்படும். இந்த வெந்தரர்களை பூஜிக்கிறவர்களுக்கு வந்து அந்த தேவகதியினுடைய பந்தம் கூட ஏற்படாது ஆக்சுவலி. ஏன்னா மித்தியாத்துவம் இல்ல. மித்தியாத்துவத்தை பூஜிக்கிறவர்களுக்கு எப்படி தேவகதியின் பந்தம் ஏற்படும்? அது கீழ்நிலைக்குத்தான் எடுத்து செல்லும். பூஜிக்கிறவர் அவர்களை தேவர்களாக யார் வணங்குகிறார்களோ, அந்த மேஜிக்கல் பவர் கொண்டவர்களை, விக்ரியை கொண்டவர்களை கண்டு, சமத்காரம் உடையவர்களை கண்டு யார் நமஸ்காரம் செய்கிறார்களோ வணங்குகிறார்களோ அவர்கள் இவ்வுலகிலும் பிறவி சுழற்சியிலும் எந்த விதமான நன்மையை பெறுவதில்லை. மோட்சம் இனிவே அவர்களுக்கு எட்டாக்கணியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் மார்க்கம் தவறிவிட்டார்கள், அவர்கள் வழி தவறிவிட்டார்கள். வழி தவறிய ஒருவனை, விவேகம் இல்லாத ஒருவனை, விவேகம் இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல போனா விவேகம் இல்லாத முட்டாள்களை அவர்கள் தேவர்களாக அங்கீகரித்து விட்டனர், அவர்களை பின்பற்றுகின்றனர் அப்படின்னு நீங்க சொல்றாங்க ஆக்சுவலி. அடுத்தது அவங்கதான் வந்து விக்கிரகிரி தேவர்கள் அவங்க எல்லாம் சாப்பிடுறது கிடையாது. அவன் என்ன சொல்றான், வெந்தரர் வந்து கனவுல கூட வர்றது உண்டு. வெந்தரர்கள் வந்து நீ இவனுக்கு சாப்பாடு போடு, அவனுக்கு சாப்பாடு போடு அப்படின்லாம் சொல்றான் ஆக்சுவலி. அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த வெந்தரர்கள் வந்து பூர்வபவத்தினுடைய சம்ஸ்காரம் கூட உண்டு ஆக்சுவலி. ஏன்னா அவதி ஞானத்தினால பூர்வபவத்தினுடைய சம்ஸ்காரம் உண்டு, அவங்க எங்க பிறந்தாங்க என்ன வந்தாங்க அப்படின்னு. அப்புறம் அவன் என்ன சொல்லுவான், நீ ஈவன் வெந்தர தேவன் வந்து வந்து அவன் கனவுல கூட வந்து சொல்லுவான், நீ வந்து பனாரஸுக்கு போய் காசிக்கு போய் வந்து அங்க பிண்டதானம் பண்ணு அப்படின்லாம் கூட சொல்லுவான். அதெல்லாம் தவறானது. பூர்வபவத்தினுடைய சம்ஸ்காரம் அந்த அவதி ஞானம் இருக்கிறது, அந்த அவதி ஞானத்தால அப்படிலாம் வந்து எடுத்து உரைக்கிறான், அதெல்லாம் தவறு. சோ இப்படி இதெல்லாம் வந்து எல்லாம் தவறானது. அதுக்கப்புறம் ஜோதிஷ்க தேவர்களை பத்தி சொல்றாங்க. வெந்தரர் சொல்லிட்டாங்க, ஜோதிஷ்க தேவர்கள் இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து ஜெயின ஆகம முறைப்படி சூரியன் சந்திரன் எல்லா கிரகங்களும் அவையெல்லாம் ஜோதிஷ தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் ஆக்சுவலி. அவங்கள பூஜிக்கிறதுனாலும் எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது ஆக்சுவலி. சூரியனை பூஜிப்பது சரிங்களா, சந்திரனை பூஜிப்பது,
சூரியன் கிட்ட என்ன இருக்கு? பிரகாஷம் இருக்கு, அவ்வளவுதான். வெளிச்சம் இருக்கு, வேற என்ன இருக்கு? வேற எதுவுமே கிடையாது ஆக்சுவலி. சோ ஏன்னா சூரியன் போன்ற பல ஒளியை உடைய பல ரத்தினங்கள் கூட இருக்கின்றன, ரத்தின குவியல்கள், பல விதமான ரத்தினங்கள் கூட இருக்கின்றன அல்லவா? சோ அதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது ஆக்சுவலி. சூரியன் கிட்ட எந்த ஒரு பவர் இருக்குதோ அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலி. அப்புறம் சந்திரனை பூஜிக்கிறதுனால சில பேர் வந்து இல்வாழை ஜோதிஷ்கர்லாம் என்ன சொல்லுவாங்க, சந்திரனை வந்து பூஜிக்கிறதுனால வந்து செல்வ செழிப்புலாம் ஏற்படும் அப்படிலாம் சொல்றாங்க ஆக்சுவலி. அவங்க சந்திரனை பூஜிக்கிறதுனால, நிலவை பூஜிக்கிறதுனால அப்படி, அதாவது அல்லது ஏழ்மை போயிடும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் மித்தியாத்துவம் தான். அப்புறம் கிரகம், ராகு கிரகம், மங்கள கிரகம், அப்படிலாம் கேத்து கிரகம் இது வந்து நம்மள ஆட்டு வைக்குது, அதற்கு வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கிறது கூட முட்டாள்தனம் தான். ஜெயின ஆகமங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் இதை பற்றி ஜோதிஷ்க நிமித்த ஞானத்தை எடுத்து சொல்லியுள்ளார்கள் ஆக்சுவலி. நிமித்த ஞானம் வந்து தீர்த்தங்கரரா ஆக போறாங்க பாருங்க ஆக்சுவலி. தீர்த்தங்கரரா ஆக போறாங்க பாருங்க. அவங்களுடைய அப்பா அம்மா கூட அந்த நிமித்த ஞானம், அதாவது அரசர்கள், நிறைய அரசர்களுக்கு கூட நிமித்த ஞானம் இருக்கும் ஆக்சுவலி. இது இப்படி இருந்தா அது அப்படி இருக்கும், அது நிமித்த ஞானம் ஆக்சுவலி. இது இப்படி இருந்தா அது வந்து அது உலகியல் மரபு ஆக்சுவலி. இது இப்படி இருந்தா அது அப்படி இருக்கும், இப்படி கனவு வந்தா இப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும், தீர்த்தங்கரன் ஆக போற குழந்தை பிறக்கும், இப்படி 16 சொப்னங்கள் வந்தா அப்படிலாம் வந்து நிமித்த ஞானம் உண்டு ஆக்சுவலி. அது வந்து நிமித்த ஞானம்னா என்ன, இப்படி இருந்தா அப்படி இருக்கும் அப்படின்ற மெயினா ஒரு ஊகம் தான். ஜோதிஷம் அப்படின்றது, ஜோதிடம் அப்படின்றது இட் இஸ் நாட் ஆல்வேஸ் 100%. ஜோதிடம் கிடையாதுன்னு கூட கிடையாது, ஃபுல்லா கிடையாதுன்னு கிடையாது ஆக்சுவலி. ஆனா வந்து அதை கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நிலையில பாத்தீங்கன்னா ஜோதிடம் வந்து நிறைய அதிக வந்து கமர்ஷியலைஸ்டா தான் இருக்குது. அதனால அது நம்பத்தக்கதா இன்னைக்கு நிலையில இல்ல ஆக்சுவலி. நிமித்த ஞானம் உடையவர்கள் இருந்தார்கள் ஆக்சுவலி. இன்னைக்கும் ரேரா யாருனாவது இருக்கலாம் சரியா சொல்றவங்க, அது வந்து கமர்ஷியல் இன்ட்ரெஸ்டோட எடுத்துக்காம சொல்றவங்க இருக்கலாம் ஆக்சுவலி, சரிங்களா? ஆனா வந்து அது வந்து இப்படி இருந்தா அது அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஊகம் தான். அது வந்து இட்ஸ் நாட் ஆல்வேஸ் 100%. ஜோதிடம்ன்றது வந்து 100% கிடையாது, அது ஒரு நிமித்த ஞானம் தான் ஆக்சுவலி. சோ அதனால வந்து என்னது, அதனால நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, ராகுனால கெட்டது நடக்குது, கேத்துனால கெட்டது நடக்குது அப்படிலாம் நினைக்கிறதும் வந்து தவறு. அதனால அதை பூஜிப்பதும் தவறு. அதனால வந்து எந்த பிராணிகள் எந்த விதமான சுகமும் ஏற்படுவதில்லை. வெந்தரர், அதாவது ஜோதிஷ்கர்களை, சூரியன், சந்திரம், நட்சத்திரம் இவைகள் எல்லாம் பூஜிப்பது எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கொடுப்பதில்லை. இவையெல்லாம் பிரயோஜன பூதமானது அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி. சோ இப்படி சொல்லுங்க. ஒரு சின்ன தனஞ்சயன், நம்ம இப்ப சூரியன் சந்திரன் அளவுக்கு பேசும்போது பஞ்சபூதங்களை பத்தி நம்ம ஜெயின தர்மத்துல ஏதாவது வந்திருக்கா, இல்ல அதை பத்தி ஏதாவது சர்ச்சை வந்திருக்கா, பண்ணிருக்கா ஏதாவது ஆகமத்துல? பஞ்சபூதங்கள் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்களால வந்து ஒரு உலகியல் மரபு என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சபூதங்களால ஆனது வந்து நம்ம உடல் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி, சரிங்களா? நமக்கு என்னன்னா பஞ்சபூதங்கள் அப்படின்ற சர்ச்சை கிடையாது ஆக்சுவலி. இங்க நம்ம பஞ்சபூதங்கள், ஏன்னா அவங்க வந்து பஞ்சபூதங்கள்ல வந்து ஒரு வாட் யூ சே லைக் நான் லிவிங் திங்கா எடுத்துக்கிறாங்க ஆக்சுவலி. சயின்ஸ்லயோ அல்லது மற்ற தர்மங்கள்லயோ அது வந்து ஒரு நான் லிவிங் திங்கா எடுத்துக்கிறாங்க. அது உயிருள்ள பொருளா அதை பஞ்சபூதங்களை எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் நம் தர்மத்தில் பார்த்தீர்கள் என்றால், நீங்க வந்து ஜலகாயகம், வாயு காயகம், அக்னி காயகம், வனஸ்பதி காயகம், இப்படி இங்கு வந்து இதை உயிர் பொருளாக எடுத்து கூறியுள்ளார்கள், சரிங்களா? இதை வந்து உயிர் பொருளா எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த விதத்துல வந்து பஞ்சபூதன்றது எக்ஸாக்ட்லி பஞ்சபூதம் சொல்ல முடியாது. அதனுடைய வதை இங்க சொல்ல போனீங்கன்னா ஆக்சுவலி வந்து பஞ்சபூதத்தால் இந்த உலகமானது அப்படின்ற ஒரு மரபு வந்து உலகியல் ரீதியா இருக்குது ஆக்சுவலி. மற்ற தர்மங்கள்லாம் இருக்குது ஆக்சுவலி. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி உட்கல பரமாணுக்களின் திரள் தான் வந்து ஸ்கந்தம், அதுதான் உடல் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி. மற்றபடி அக்னிகாயகம், ஜலகாயகம், வாயு காயகம் இதெல்லாம் வந்து உயிர் பொருட்கள். இவையெல்லாம் வந்து ஏகேந்திரிய ஜீவன்கள், அவற்றினுடைய வதையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு இங்க சொல்றாங்க ஆக்சுவலி, சரிங்களா? உருளைக்கிழங்குல அப்படிப்பட்ட ஜீவன்கள் அதிகமாக இருக்கின்றன, அப்படிப்பட்ட இதர நிகோதியா ஜீவன்கள் அங்க அதிகமா இருக்கின்றன, இப்படி இங்க சொல்றாங்க ஆக்சுவலி. அது அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து உயிர் பொருளா இங்க எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா ஜி? சோ இப்படி இங்க இத சொல்றாங்க ஆக்சுவலி.
அதனால இவங்களால எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்க முடியாது. அதனால ஜோதிஷ்கர்கள் அல்லது கிரகங்கள், கிரக நிலைகள் அவற்றை பற்றி உண்மையில் சொல்ல போனால் யாருக்கு அரஹந்த பகவானின் மீது, பற்றற்ற பகவானின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் இப்படிப்பட்ட கிரகங்களை, கிரக நிலைகளை கண்டு அஞ்ச மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். சரிங்களா? கிரக நிலையால் எதுவும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை வேண்டும். யார் பற்றற்ற அறத்தில் அல்லது பற்றற்ற இறையை நம்புகிறார்களோ அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை உடையவர்களாக இருப்பார்கள். எவராலும் நமக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படாது. வெந்தரர்களாக இருக்கட்டும், ஜோதிஷ்கர்களாக இருக்கட்டும், அல்லது பவனவாசிகளாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சமத்காரத்தை உடையவர்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் மேஜிக்கல் பவர்களை உடையவர்களாக இருக்கட்டும், அவர்களால் எந்தவித கெடுதலையும் எனக்கு செய்ய முடியாது என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான பற்றற்ற ஆரத்தின் மீது அல்லது தேவன் மீது அல்லது முனி மீது உண்மையான நம்பிக்கை. பயந்து போயிட்டா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆக்சுவலி இவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை வேண்டும். அஞ்சன சோழனுக்கு இருந்தது பாருங்க, இது இப்படி சொன்னது, ஜின பகவான் சொன்னது இது சரியாதான் இருக்கும் அப்படின்ற அந்த அஞ்சன சோழனுக்கு, திருடனுக்கு கூட அந்த நம்பிக்கை இருந்தது பாருங்க, அதை நம்புறான் பாருங்க. ஆக்சுவலி அதுதான் சரிங்களா. சோ இப்படி அவர்கள் அவர்களை பூஜிக்கிறதுனால நம்மளுக்கு சுகம் கிடைக்கும்ன்ற ஒரு பேராசை இருக்கு பாருங்க, லோபம் இருக்கு பாருங்க, அதனால கூட அவங்கள பின்பற்றுறோம். அதுவும் தப்பு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி நிறைய தேவிகள் கூட பாத்தீங்கன்னா, நிறைய தேவிகள் தேவதைகளை நாம் பூஜிக்கிறோம் ஆக்சுவலி. சரிங்களா? இன்னொன்னு கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆகமங்களில் இவர்களை பற்றி எடுத்து கூறவில்லை அப்படிலாம் கிடையாதுங்க. பிரதமானுயோக நூல்களில தரணேந்திரனை பற்றி எடுத்து கூறியுள்ளார்கள், பத்மாவதியை பற்றி எடுத்து கூறியுள்ளார்கள், கஷேத்திர பாலகர்களை பற்றி எடுத்து கூறியுள்ளார்கள், யக்ஷிகளை பற்றி எடுத்து கூறியுள்ளார்கள். ஆகமங்களில் இவர்களை பற்றி எடுத்து கூறியுள்ளார்கள். மோர் ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா பிரதமானியோக நூல்களின் இவர்களின் கதையும் வருகிறது. எப்படி வருகிறது? அவர்கள் ஒரு பக்தர்கள், நம்மை போன்று அவர்களும் ஒரு பக்தர்கள், ஜின பகவானை வழிபடுபவர்கள் என்ற வர்ணனை வருகிறது. ஈவன் ஆர்கியாலஜிக்கல் நம்மகிட்ட இருக்கிற எவிடன்சஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் இது மேலெல்லாம் நம்மளுக்கு பற்று இருக்கிறது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், மெயின் ஜினபிம்பம் தாங்க. ஜினபிம்பத்துக்காக கோயில் கட்டப்பட்டுள்ளது. கோயில்ல ஜினபிம்பம் இருக்கு, அதை சார்ந்த அங்க யக்ஷிகள் இருக்கலாம், அவர்களுடைய சிலைகள் இருக்கலாம். அது பழங்காலத்துல இருந்து, அதாவது மூர்த்தி வழிபாடு, பிம்ப வழிபாடு எப்ப ஏற்பட்டதோ அப்பத்துல இருந்து இருக்கலாம். ஆக்சுவலி ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், கோயிலே ஜினபிம்பத்தை சார்ந்ததுதான். மெயின் ஜினபிம்பம் தாங்க. ஆக்சுவலி மெயின் ஜினபிம்பம் தான், அதை சார்ந்ததுதான் மற்றது எல்லாம். சார்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? மெயின் வழிபடுறது ஜினபிம்பத்தை, பற்றற்ற ஜின பகவானின் பிரதிபிம்பமாக விளங்கும் ஜினபிம்பம், அதுதான் மெயின். அதை சார்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? நாமும் அதை சார்ந்தவர்கள் தான் ஆக்சுவலி, ஏன்னா ஜின பக்தர்கள். சோ ஜின பக்தர்களாக ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் கிடைக்குது. ஆக்சுவலி பிரதமான யோக நூல்களின் அவர்களை பற்றிய கதைகளும் உண்டு. ஜின பக்தர்களாக அவர்கள் வர்ணிக்கப்பட்டுள்ளார்கள். சில தேவர்கள் பக்தியுடையவர்களாக இருப்பார். அந்த விதத்தில் அவர்கள் போற்றத்தக்கவர்கள். வணங்கத்தக்கவர்னு சொல்லுங்க, போற்றத்தக்கவர்ன்றத போல். சரிங்களா? அந்த விதத்தில் அவர்கள் போற்றத்தக்கவர்கள் அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னு வச்சுங்க, நம்ம எதையும் எதிராக, அதாவது கரெக்டா பேசணும் ஆக்சுவலி. ஏன்னா ஆகமத்துல எப்படி சொல்லிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும். ஆகமத்துக்கு புறம்பாக இது இருக்கக்கூடாது. அடுத்ததாக க்ஷேத்திரபாலர், பத்மாவதி அவர்களை பூஜிப்பதை இங்கு மறுக்கிறார் பண்டிதர் டோடர்மல்ஜி. அவர்களை ஏன் பூஜிக்க கூடாது என்பதை இங்கு எடுத்து கூறுகிறார். க்ஷேத்திரபாலர் இவங்கெல்லாம் நேற்று ஒரு கொஸ்டின் கூட அவங்க மகாதேவி மேடம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு நிமிஷம்,
ஸ்பேஸ் இல்ல. அப்பா நான் திருப்பி எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஜி வாய்ஸ் கட் ஆயிடுச்சு ஜி. கொஞ்சம் இருங்க, ஸ்பேஸ் இல்ல, அதனால வாய்ஸ் வந்து இதுவாகுது, ஸ்டாப் ஆகுது. கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் 2 நிமிஷம் நான் திரும்பி வரேன். ரெக்கார்டிங் பாஸ் போடுங்க. அப்படிங்களா? ஒரு நிமிஷம். வர நீங்க மட்டும் வாங்க. இது கொஞ்சம் ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச். இது என் போன்ல ஸ்பேஸ் இல்லன்ட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு தானே. ஓகே, இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ஓகே, ரைட். க்ஷேத்திரபாலர்கள், பத்மாவதி முதலான தேவியர்கள், தஹாடி அப்படின்னு ஒரு பேரை சொல்லியிருக்காங்க. இது நார்மலி இந்த வந்து நார்த்ல யூஸ் பண்றது ஆக்சுவலி. அடுத்தது வந்து யக்ஷணி. இவங்கெல்லாம் வந்து ஜின மதத்தை பின்பற்றுகிறார்கள். ஒண்ணுங்க, அதுதான் நான் சொன்னேங்க ஆக்சுவலி. ஜின மதத்தை, இவங்க ஜின மதத்துக்கு புறம்பானவங்க இல்லை, அதையும் நம்ம அங்கீகரிக்கணும். சரிங்களா? எது நம்ம பேசுறோமோ ஆக்சுவலி எந்த ஒரு வெறுப்புணர்வுடன் நம்ம பேசக்கூடாது. ஆக்சுவலி எங்கேயும் வந்து வெறுப்புணர்வுடன் பேசக்கூடாது. ஆக்சுவலி இவர்கள் ஜின மதத்தை பின்பற்றுகிறார்கள், நோ டவுட். அது தரணேந்திரனா இருக்கட்டும், பத்மாவதியாக இருக்கட்டும், யக்ஷனாக இருக்கட்டும், யக்ஷியாக இருக்கட்டும், அவங்க வந்து ஜின மதத்தை, ஜின தர்மத்தை பின்பற்றுகிறார்கள். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனா இவங்களை வணங்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அவர்களும் நம்மை போல் நல்லறத்தில் ஒரு ஈர்ப்பு கொண்டவர்கள், நல்லறத்தின்பால் ஈர்ப்பு கொண்டவர்கள் கண்டிப்பாக. சரிங்களா? சோ யார் வந்து நல்லறத்தின்பால் ஈர்ப்பு கொண்டவர்களோ அவர்களுக்கு மேல வந்து ஸ்ராவகனுக்கு வந்து ஈர்ப்பு ஏற்படலாம். அவங்கள வந்து அவன் வந்து ஏன்னு வச்சுங்க, சாதர்மிகள் மாதிரி வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஆக்சுவலி ஒன்னா இருக்கிறவங்க ஆக்சுவலி. சோ ஒரே மதத்துல வந்து ஒரே அந்த பற்றற்ற அறத்துல வந்து ஈர்ப்பு இருக்குது. அந்த வகையில வந்து ஈர்ப்பு ஏற்படலாம். ஈர்ப்பு, ஏன்னா சாவக நிலையில ஈர்ப்பு ஏற்படும் ஆக்சுவலி, ராகம் ஏற்படலாம். வணங்கக்கூடியவர்களா இல்லையான்றதுதான் அனதர் கொஸ்டின் ஆக்சுவலி. சரிங்களா? அதனால ஜின தர்மத்துல பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தை வச்சுதான் வந்து பூஜ்யத்துவம் கிடைக்குது. ஆக்சுவலி ஒழுக்கத்தை வச்சுதான் அவர்கள் வணங்கக்கூடியவர்களா இல்லையா அப்படின்றது மெயின் ஆக்சுவலி. சரிங்களா? சோ தேவர்களுக்கு அப்படிப்பட்ட சம்யமம் கிடையாது, அப்படிப்பட்ட அடக்கமும் கிடையாது. மனித பிறவியில், மனித கதியில் எப்படிப்பட்ட அடக்கம் அல்லது சம்யமம் இருக்கிறதோ அந்த அளவு சம்யமம், அடக்கம், ஒழுக்கம், விரதங்களின் பரிபாலனை தேவகதியில் கிடையாது. இவர்கள் எல்லாம் தேவகதியினர், வெந்தரர்கள் அல்லவா இவர்கள் எல்லாம். அதுவும் பாத்தீங்கன்னா வந்து தேவகதியிலே வந்து கீழ்நிலையில் இருப்பவர்கள் மோரோவர். அப்புறம் இவர்களை வந்து சம்யக் திருஷ்டிகள் அல்லது நற்காட்சியாளர்கள், நற்காட்சியை உடையவர்கள், சம்யக்துவத்தை உடையவர்கள் என்று நினைத்து போற்றக்கூடாது. எங்கு சம்யக்துவம் இல்லையோ அங்கு சம்யக்துவம் இருக்கிறது என்று நினைப்பது தவறு. இப்ப எனக்கு அருமையா எங்களுடைய குருவரர் டாக்டர் ஹுகம்சந்த் பாரிலர் ஒன்று சொல்லுவார். ஆக்சுவலி ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று எடுத்து சொல்லுவார். ஆக்சுவலி அவரு அப்புறம் டாக்டர் இது வந்து பண்டிதர் யுகல் கிஷோர் யாருன்னா, தமிழ்ல நீங்க படிக்கிறீங்கல்ல, கேவல கதிரவன் கீற்றுகளாலே, அதை இந்தியில எழுதினவர். கேவல ரவி கிரணோ சேஜிஸ்கா சம்பூர்ண பிரகாஷித் ஹே அந்தர் அப்படின்ட்டு அருமையான அந்த தேவ சாஸ்திர குரு பூஜையை எழுதியவர். அவர் வந்து கோட்டா ஆக்சுவலி. அவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்தாராம். வந்து என்ன சொன்னாருன்னா, இது பாருங்க, என் வைஃபுக்கு வந்து சமைக்கும் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்க மாட்டேங்குது ஆக்சுவலி, நினைவும் இருக்க மாட்டேங்குது. அந்த காலத்து ஒரு இது சொல்லுவார் ஆக்சுவலி. ஈவன் சௌச்சத்துக்காக அவங்க வந்து கையில வந்து லோட்டா எடுத்துன்னு போனா, அந்த மெயினா வந்து அங்க லோட்டா யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல லிட்டரிலாம் இல்லாத காலத்துல. சோ லோட்டா கூட எடுத்துன்னு போனாங்கன்னா அவங்க கையில இருந்து லோட்டா கீழே விழுந்துடுதுங்க.
அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரலாம் அவங்களுக்கு சமயத்துவம் கிடைச்சிச்சு போலுங்க, அவ்வளோ அவங்க வந்து அவங்க வந்து அவங்களே மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னாராம். அதுக்கு எங்க குருவர் சொல்லுவாரு, ஆக்சுவலி ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கையில இருக்கிற லோட்டா கீழே விழுதுன்னு வச்சுங்க, சொம்பு கீழே விழுதுன்னு வச்சுங்க, ஆக்சுவலி முதல்ல நீங்க போய் டாக்டரை பாருங்க. முதல்ல அவங்கள பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போங்க. அங்க போய் முதல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஏன்னா சமயத்துவம் யாருக்கு இருக்கோ, சமயத்துவம் யாருக்கு கிடைச்சதோ அவங்க இன்னும் உலகியல் நடைமுறைகள்ல கூட நாட்கடமைகள்ல கூட இன்னும் விழிப்புணர்வோட தான் இருப்பாங்க. அவங்களுக்கு விழிப்புலாம் கம்மி ஆயிடாது. ஆக்சுவலி சாதாரண ஜனத்தை விட மோசமாலாம் அவங்க ஆயிட மாட்டாங்க. சாதாரண ஜனத்தை விட மித்தியாத்துவத்துல மூழ்கி இருக்கிற சிராவகனை விட அவங்க இன்னும் விழிப்புணர்வோட தான் இருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா வந்து ஜனங்க வந்து என்னன்னா எப்படிலாம் வந்து அது மாதிரி எப்படிலாம் வந்து யாருக்கு வந்து சாதாரண ஒரு ஸ்ராவக நிலை கூட இல்லையோ அவங்களுக்கு சமைத்து இருக்குன்னு கூட முடிவு பண்ணி அவங்கள வந்து பூஜைக்கு கூட ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி சரிங்களா? அப்படித்தானே எத்தனையோ பேர் இன்னைக்கு ஜெயில எப்படி இருக்கிறான், ஆக்சுவலி தன்னை சாதுக்களாக அல்லது முனிவர்களாக பறைசாற்றி கொன்றவர்கள், நான் தான் எல்லாருக்கும் வந்து கடவுள் போன்றவன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் வந்து எங்கெங்கே இருக்கிறாங்களே. காரணம் ஜெயில இருக்கிறாங்க, இல்ல எங்கேயோ ஓடி போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆக்சுவலி அந்த மித்தியாத்துவம். அவன் மித்தியாத்துவம் அவனுக்கு நான் மித்தியாத்துவத்துல இருக்குன்னு தெரியும். நான் வந்து பாகண்டம் பண்றேன், நான் டோங்கி, நான் பாகண்டி அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி ஆனா அதுல போய் விழறவங்க நிறைய ஆயிடுறாங்கல்ல. ஆக்சுவலி அது தர்மம் நினைச்சு அதுல விழறவங்க நிறைய பேர் ஆயிடுறாங்கல்ல. ஆக்சுவலி அதுல போய் விழுந்துடுறாங்கல்ல. ஆக்சுவலி சோ இப்படி யாருக்கு சமைத்தம் இல்லையோ அவங்க எதனா ஒண்ணு சொன்னா அது வச்சு ஆமா இவங்களுக்கு சமைத்தோம் அப்படின்னு ஒரு 10 பேர் சொன்னாங்கன்னு வச்சுங்க, எல்லாம் போய் அங்க வந்து கொட்டையில விழுந்த மட்டைக்கு மாதிரி எல்லாம் போய் விழுந்துடுது இல்ல. ஆக்சுவலி சோ அந்த விவேகம் இல்லைன்னு வச்சுங்க, யாரை அங்கீகரிக்க கூடாதோ அவரை அங்கீகரிக்க கூடாதுங்க. சிம்பிள். எங்க அறம் இருக்கிறதோ, யாரிடம் அறம் இருக்கிறதோ, நல்லறம் இருக்கிறதோ, யார் நல்லறத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை மட்டும்தான் அங்கீகரிக்க வேண்டும். இது நம்ம உலகியல் வாழ்க்கையை பத்தி பேசல, நம்மளுடைய நம்பிக்கையை பற்றி பேசுகிறோம். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பேசுகிறோம். ஆக்சுவலி நாம கூட சில பிழைகளுடன் இருக்கலாம். ஆக்சுவலி ஆனால் யாரை பாருங்க, we are not claiming that we are perfect. No, நான் வந்து குற்றமற்றவன், எனக்கு எந்த ஒரு பிழையும் கிடையாது, நான் தர்மத்தை பின்பற்றும் போது நான் எந்த பிழையும் குற்றமும் செய்யறது கிடையாது அப்படின்னு அது we are not talking about that. நம்ம அதை பத்தி பேசல. நாம் யாரை வழிபடுகிறோமோ அவர்கள் வழிபடத்தக்கவர்களா அல்லரா, அதை பத்தி நம்ம பேசுறோம். அந்த விஷயத்துல வந்து அங்க வந்து நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படி இருக்கு சொல்ல அவங்க அப்படி இருக்கலாம், அது அங்க கிடையாதுங்க மேட்டர். ஆக்சுவலி யாரை நான் வழிபட வேண்டும் என்பதில் தெளிவு வேண்டும். அவங்கள பார்த்து நான் என்ன திருத்திக்கணும், அது போல இருக்கணுங்க. ஆக்சுவலி நான் வந்து ஃபுல்லா வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்லலையே, நான் கிளைம் பண்ணலையே. ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து யாரை நான் வழிபடுகிறேனோ அவரை பார்த்து நான் என் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் நான் வணங்குபவர். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆக்சுவலி யாரையெல்லாம் வழிபடுறோமோ, இங்க இது மட்டும் பகவானை மட்டும் எடுத்துக்காது, எல்லாத்துக்கும் இது வந்து இது பொருந்தும். ஆக்சுவலி சோ இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து சம்யமம் கிடையாது, தேவர்கள் அவங்களுக்கு வந்து அடக்கம் கிடையாது. ஆக்சுவலி அவங்கள வந்து நற்காட்சி உடையவர்கள் என்று நினைத்து வந்து நம்ம பூஜிக்கிறோம். ஆக்சுவலி அது போல தவறா நினைத்து பூஜிக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா பவனத்திரிக்கத்துல பாத்தீங்கன்னா, பவனத்திரிக்கனா வந்து பவனவாசி, வெந்தரவாசி, ஜோதிஷ்கர், கீழ் ஜாதி கீழ்நிலை தேவர்கள். பவனவாசி, வெந்தரவாசி, ஜோதிஷ்கர். சரிங்களா? இதுல பவனவாசி நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து நரகத்துல தான் தன்னுடைய பங்கபாகம் கரபாகத்துல இருக்கிறாங்க. வெந்தரர்கள் வந்து பங்கபாகம் கரபாகத்திலையும் இருக்கிறாங்க, மத்திய லோகத்திலையும் இருக்கிறாங்க. மற்றபடி ஜோதிஷ்கர்கள் வந்து அவங்க கணோததி வலயம், கணவாத வலயம் வரலும் வந்து எங்க வேணாலும் சூரியனாகவோ சந்திரனாகவோ அல்லது நட்சத்திரமாகவோ அவர்கள் இருப்பார்கள். ஆக்சுவலி சோ வைமானிக தேவர்கள் தான் மேல இருக்கிறாங்க, சொர்க்கத்துல இருக்கிறாங்க சொல்றது. அந்த அமைப்பு, உலக அமைப்புகள் பாத்தீங்கன்னா மேலதான் அவங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்க மட்டும்தான் வைமானிகர்கள் மட்டும், சௌதரமகீஷான முதலான. இன்னும் அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி தேவர்களை தான் வழிபடணும்னு வச்சுங்க. ஆக்சுவலி நான் சொல்ல போனா கொஞ்சம் கம்பேரிட்டிவா பேசுனீங்கன்னு வச்சுங்க, லோகாந்திக தேவர்கள் இருக்கிறாங்க. லோகாந்திக தேவர்கள் எப்படின்னா அவங்க வந்து பிரம்மச்சாரிகள்ங்க. எந்த ஒரு வந்தாங்கன்னா கூட பாருங்க,
அவங்க லோகாந்தி தேவர்கள் வந்து மத்தியலோகத்துக்கு இறங்கி வராங்கன்னா கூட வச்சுங்க. ஆக்சுவலி அப்படிப்பட்ட ஒரு லோகாந்திக தேவர்கள் எப்பவுமே வந்து அந்த தர்மத்தை பற்றிய சிந்தனை இதாங்க இருக்கும். வைமானிகர்களே லோகாந்திக தேவர்கள் இருக்கிறாங்க. ஆக்சுவலி வைமானிக தேவர்கள்ல அப்படிப்பட்ட ஒரு உயரிய நிலையில் உடையவர்கள் லோகாந்திக தேவர்கள். அவங்க கீழே இறங்கி வந்தா பகவானுடைய தீர்த்தங்கரனுடைய தீட்சை ஏத்துக்கிறாரு பாருங்க, அப்ப மட்டும்தான் அங்க வருவாங்க பாருங்க. வைராகியம் எங்க ஏற்படுதோ அங்கதான் வராங்க பாருங்க. ஜன்மத்தை கொண்டாடுறதுக்கு கூட வரல பாருங்க. லோகாந்திக தேவர்கள் வந்து எங்க வராங்கன்னா தீட்சை எடுக்கும் போதுதான் வராங்க அவங்க. ஆக்சுவலி பிரம்மச்சாரிகள் அவர்கள். எந்த ஒரு அவங்களுக்கு வந்து விஷயப்போக ஆசையெல்லாம் கிடையவே கிடையாது. பிரம்மச்சாரிகள் அவங்க. வைமானிக தேவர்களுக்கு உண்டான எல்லா புலனுகர்ச்சி கொண்ட எல்லா சாத்தியதைகளையும் அவங்க இருக்குது. அப்படி இருந்தும் அவங்க சுவாத்தியாயம், சிந்தனம், மனனம், ஆன்ம சிந்தனை அதுலதான் மூழ்கி இருப்பாங்க லோகாந்திக தேவர். அப்படிதான் வழிபடணும் தேவர்களை அப்படின்னு யாராவது அடம் பிடிச்சா லோகாந்திக தேவர்களை வழிபடுங்க. கம்பேரிட்டிவா தான் சொல்றேன். அப்கோர்ஸ் லோகாந்திக தேவர்களோடும் பகவான்களாக வழிபடத்தக்கவர் இல்லை. அதையும் மனசுல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இப்படி லோகாந்திக வைமானிக தேவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆன்ம சிந்தனையிலே மூழ்கி இருக்கும். லோகாந்தி தேவர்களும் உண்டு. வைமானிகர்கள் மேலே இருக்கும். வைமானிக தேவர்கள் லோகாந்திக தேவர்களும் அடங்குவார். சோ இப்படி அதனால வந்து சர்வாசித்தியில தேவர்கள் இருக்காங்க, லோகாந்திக தேவர்கள் இருக்காங்க. சர்வாசித்தியில எப்படிப்பட்ட வந்து சர்வாசித்தியில இருக்கிறவங்களாம் வந்து கண்டிப்பா மோட்சத்துக்கு போறவங்க. சரிங்களா? சோ அப்படி நேரா போக முடியாது. மனுஷ பரியாயத்துக்கு வந்து எல்லா மோட்சத்துக்கு போவாங்க. ஆக்சுவலி அவர்களை ஏன் வழிபடக்கூடாது? ஏன் பவனத்திரிகத்தில் இருக்கும். அதுதாங்க புத்தி மங்கி போயிட்டா எப்படி ஒன்னாலும் நம்ம வந்து அந்த விவேகம் இல்லாம எப்படி ஒன்னாலும் அந்த நிர்ணயம் எடுக்கிற பாருங்க. அந்த டிசிஷன் மேக்கிங்னா எங்க நான் யாரை வணங்க வேண்டும் அந்த விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்கணுங்க. அப்பதாங்க சமைக்கும் கிடைக்கும். அதுல மேபி சிலர் இதில் என்ன சொல்லலாம் என்றால் ஜின ஆகமத்திற்கு புறம்பாக சிலர் பேசுகின்றனர் என்று கூட சொல்லலாம். ஆனால் இந்த மனுஷ பரியாயம் எல்லாரும் சொல்றதையும் தலையாட்டுறதுக்காக கண்டிப்பா கிடையாது. விவேகத்துடன் செயல்படுவதற்காகத்தான் இந்த மனுஷ பரியாயம் கிடைத்திருக்கிறது நமக்கு என்பதை நாம் உள்ளுர உணர வேண்டும் கண்டிப்பா. சரியா? சோ இப்படி அடுத்ததாக பாருங்க. சோ ஜினபக்தி இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஜின பகவானை நல்லா இவங்க வழிபடுறாங்க, அவரை பின்பற்றுறாங்க. ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா பவனத்திரிகத்துல இருக்காங்க பாருங்க. அதாவது பவனவாசி, வெந்தரவாசி, ஜோதிஷ்கர்கள் இவங்க இருக்காங்க பாருங்க. இவங்களை விட நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, சோதர்ம இந்திரனுக்கு எல்லாம் வந்து பக்தி அதிகம். ஆக்சுவலி சௌதர்மேந்திரன் எல்லாத்தையும் பண்றாங்க. தீர்த்தங்கருக்கு உண்டான பணிவிடை எல்லாத்தையும் சௌதர்மேந்திரன் பண்றாங்க இல்லைங்க ஆக்சுவலி. சோ அப்புறம் சௌதர்மேந்திரன் வந்து சமய திருஷ்டி வேற, சௌதர்மேந்திரன் வந்து சமய திருஷ்டி வேற. சோ அவங்களெல்லாம் விட்டு லோகாந்திக தேவர்கள் இருக்கிறாங்க, சர்வாசித்தில் தேவர்கள் இருக்காங்க, சௌதர்மேந்திரேந்திரன் லோகாந்திக தேவர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டு ஏன் வந்து கீழ்நிலையில் இருக்கும் தேவ தேவதிகளை பூஜிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி நாம் சிந்தனை செய்ய வேண்டும். ஓகே. அப்புறம் ராஜாவனுடைய சேம்பர்லியன் இருக்காரு பாருங்க. அவருக்கு இருக்கிற அந்த காவல்காரன் இருக்காங்க பாருங்க. அந்த காவல்காரன் ராஜாவை விட்டுட்டு காவல்காரனை யாராவது வணங்குவாங்களா? ஆக்சுவலி சோ அதே போலதான் பற்றற்ற பகவானை வணங்க வேண்டும். அவர்களும் பற்றற்ற பகவானிடத்து பக்தி கொண்டவர் என்பதை மட்டும் அறிவதில் எந்தவித ஒரு தவறும் கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, நிறைய ஆயுதம் அப்படின்லாம் இவங்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வெந்தர தேவர்களுடைய மூர்த்திகள்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்க கையில வந்து ஆயுதம் அப்படிலாம் வந்து இருக்கும். ஆக்சுவலி அதாவது ஆயுதம் கையில வந்து ஆயுதம் வச்சிருக்காங்க. அல்லது இவங்க வந்து சில டைம் வந்து பாடி கூட வந்து பகவானை வந்து புகழறது உண்டு. இப்படிலாம் இருக்காங்க ஆக்சுவலி. சோ ரௌத்ரம் எங்க இருக்கிறதோ, எங்கு குரோதம் இருக்கிறதோ, எங்கு சினம் இருக்கிறதோ அங்கு வந்து நாம் தலை வணங்க மாட்டோம். ஏனென்றால் அவையெல்லாம் கஷாயங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து சில பேர் வந்து ஈவன் பாருங்க, இதெல்லாம் வந்து எல்லாம் அவர் பார்த்திருக்காரு. ஆக்சுவலி பண்டிட் டோடர்மல்ஜி 300 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 300 years பேக் வாழ்ந்தார் அவரு.
சோ அவர் இதெல்லாம் பார்த்திருக்காரு. சில பேர் வந்து பசுவை வணங்குகிறார்கள், சில பேர் வந்து பாம்பை வணங்குகிறார்கள். ஜன தர்மத்துல பிறந்து கூட அது போலலாம் இருக்காங்கல்ல ஆக்சுவலி. அப்படிப்பட்ட மகா மித்தியாத்துவத்தில் நாம் எதி விழுந்து விட்டோம் என்றால் அப்புறம் என்ன பயன்? ஜின அறத்தை தெரிந்து கொண்டதற்கு என்ன பயன்? சோ இப்படி இதெல்லாம் பார்த்திருக்காரு. நம்மளும் வந்து கண்கூட இதெல்லாம் பார்த்திருக்கோம், இப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. சோ இப்படி திரியஞ்சு கதியில் உள்ள ஜீவன்களை கூட வந்து பகவான்களா பூஜிக்கிறாங்க ஆக்சுவலி. சரிங்களா? சோ கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா மேபி பசு ஒரு நல்ல பிராணி, நோ டவுட். சரிங்களா? சோ இப்படி இங்கெல்லாம் இதை சொல்றாங்க ஆக்சுவலி. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இவர்களை யார் பூஜிக்கவில்லையோ அவங்கள வந்து திரஸ்காரமா பாக்குறாங்க, அப்படி கூட இருக்கு ஆக்சுவலி. இப்படி இந்த ஜீவன்கள் தானே வந்து எப்படி வந்து வதைப்படுகின்றன, எப்படி பந்தனத்தில் அவை வந்து இருக்கின்றன, தானே வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு கருணை கொள்ள வேண்டிய, தயை கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில அந்த திரியஞ்சு ஜீவன்கள் இருக்கின்றன, அதை வழிபடுகிறார்கள் ஆக்சுவலி. அல்லது சில பேர் வந்து ஆலமரத்தை வழிபடுறாங்க, சில பேர் வந்து இதுவும் வழிபடுறாங்க ஆக்சுவலி, நெருப்பை வழிபடுறாங்க, அல்லது சிலர் வந்து தண்ணியை வழிபடுறாங்க ஆக்சுவலி. சோ இப்படி இதெல்லாம் வந்து திரியஞ்ச ஜீவன்கள் தானே வந்து ரொம்ப ஒரு என்ன பண்றது ஆக்சுவலி, ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன்ல இருக்குது அதுவே. சரிங்களா? சோ அப்படிப்பட்ட ஜீவன்களை ஏன் பகவான்களாக பூஜிக்க வேண்டும்? அந்த நிலைக்கு பூஜிக்கக்கூடிய, ஏன்னா சில பேர் அதை வந்து அப்படி நினைக்கிறாங்க, அதனாலதான் அதெல்லாம் வந்து அவர் கண்டம் பண்றாரு ஆக்சுவலி. காரணம் என்னன்னா அப்படிலாம் ஜனங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலி. இவைகளெல்லாம் பூஜிப்பது, யாரை பூஜிக்கணும், யார் பூஜிக்கத்தக்கவர், யாரை பூஜிக்க கூடாது என்பதை என்ற விஷயத்தில் அவர் வந்து ரொம்ப கிளியரா இஸ் given all that ஆக்சுவலி. தமிழ்லயும் உங்ககிட்ட கிரந்தம் இருக்கு, நீங்களும் படிச்சு பாருங்க ஆக்சுவலி. சோ இவர்களை பூஜிப்பதனால் எந்த விதமான ஈவன் சொர்க்க சுகம் கூட கிடைக்க போவதில்லை, புண்ணிய பந்தம் கூட ஏற்படுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோட்சம் தான் எனிவே, அது ரொம்ப தூரம். சோ இப்படி குதைவர்களை பூஜிப்பது தவறானது. அதாவது மித்தியாத்துவம் உடையவர்களை, தன்னை பகவான் என்று பறைசாற்றும் விருப்பு உள்ள வர்களை போற்றுவது தவறானது என்பதை இங்க எடுத்து கூறுகிறார். அப்புறம் உலகத்துல கூட பாத்தீங்கன்னா தன்னை விட தாழ்ந்தவன பொதுவா வந்து வணங்குறது இல்லை. ஒரு இதுவா கூட பாத்தீங்கன்னா வச்சுங்க ஆக்சுவலி, ஒரு பிரின்சிபலா கூட பாத்தீங்கன்னா வந்து ஒழுக்கத்துல தன்னை விட தாழ்ந்தவன்னு வச்சுங்க. சில பேர் அப்படி கூட சொல்றாங்கல்ல, பணக்காரனா இருந்தாலும் ஒழுக்கத்துல என்னை விட தாழ்ந்தவன் தான், அதனால வந்து நான் வணங்க மாட்டேன். இது வந்து உலக மரபு கூட இருக்குது ஆக்சுவலி. தாழ்ந்தவர்களை நாம் வணங்குவதில்லை, உலக மரபுல அதுல கரெக்டா கடைபிடிக்கணும் ஆக்சுவலி. சரிங்களா? அவர்களை வணங்குவதில்லை. இன்னும் சொல்ல போனா சில டைம் வந்து ரொம்ப அதிகம் வெறுப்பு இருந்தா வணக்கம் கூட சொல்றதில்லை. அப்படிலாம் பண்ணும் பொழுது இந்த குதையவர்களை ஏன் வணங்க வேண்டும்? மித்தியாத்துவம் உடையவர்களை ஏன் வணங்க வேண்டும்? சரிங்களா? மித்தியாத்துவம் உடைய அது தேவர்களா கூட இருக்கட்டும், அவர்களை ஏன் வணங்க வேண்டும் ஆக்சுவலி? சோ இவர்களை பூஜிப்பதனால் எனக்கு வந்து ஏதாவது பயன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலி. அதுவும் தவறானது அப்படின்னு சொல்றாரு. ஜனங்க நினைக்கிறாங்க அது தவறானது அப்படின்னு சொல்றான். இவங்களை பூஜிக்கிறதுனால நல்லது நடக்கும், இவங்களை பூஜிக்கலாம் கெட்டது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இருந்தும் இவங்களை பூஜிக்கிறவங்களுக்கும் கெட்டது நடக்குது இல்ல. சோ அப்படின்னா அது லாஜிக் செட் ஆகலையே ஆக்சுவலி. இவங்களை பூஜிக்காததுனால, இவர்களை வணங்காததுனால் எந்த ஒரு நம்மளுக்கு தொந்தரவும் ஏற்பட போறதில்ல, எந்த ஒரு என்ன சொல்றது பின்விளைவுகளும் ஏற்பட போறது கிடையாது. ஏன்னா இவர்கள் சர்வ சாமர்த்தியசாலிகள் கிடையாது. சர்வ சாமர்த்தியசாலிகள்னு பாத்தீங்கன்னா பகவான் கூட கிடையாது, அவர் தண்ணில் ஆழ்ந்து இருக்கிறார், அதனாலதான் அவரை போட்டுரும். சர்வ சாமர்த்தியவான் யாரு? யாருக்கு வந்து இது அதிகமா இருக்குது? சொல்ல போனா நம்ம கர்ம வினைகள், அதுக்குதான் பவர் அதிகம், மற்ற யாருக்குமே பவர் கிடையாது. தேவர்களாக இருக்கட்டும், வெந்தரர்களாக இருக்கட்டும், அல்லது திரியஞ்ச கதியில எதெல்லாம் வழங்குறோமோ யாருக்கும் வந்து அவ்வளவு பவர் கிடையாது. நம் கர்ம வினைகளுக்கு தான் பவர். ஓகே, சோ நம்மளுடைய நிலைக்கு காரணம் வந்து உலகியல் நிலைக்கு காரணம் பாத்தீங்கன்னா கர்ம வினைகள் மட்டும்தான் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்புறம்
இவங்களை பூஜிக்கிறதுனால எந்த ஒரு பின்விளைகளும் கிடையாது, அதனால பூஜிக்கலாமே அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறேன். நிறைய இதுல மீன் பாத்தீங்கன்னா பண்டிட் தொடர்மஞ்சி எழுதியுள்ள இந்த நூலின் மோட்சமார்க்க பிரகாசகம் எனும் இந்த நூலின் மெயின் என்ன பாயிண்ட் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்பாரு. அவரே கொஸ்டின் கேட்டு ஸ்ராவகன் கேட்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு உண்டான பதில் நிறைய சொல்லுவார். அதுபோல நிறைய வினா எழுப்புவார். நிறைய அவரே வினவுவாரு, அவரே பதிலும் சொல்லுவார். ஆக்சுவலி அதுதான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு மெத்தட் ஆஃப் ரைட்டிங் இது. இங்க அவங்கள பூஜிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பின்விளைவும் கிடையாது, அதனால இவங்களை பூஜிக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதுக்கு என்ன சொல்றாரு, இவர்களை பூஜிப்பதனால் என்ன ஆகுது, நம்ம சமயத்துல இருந்து விலகிடுறோம், வித்தியார்த்த மார்க்கத்துக்கு போயிடுறோம். வித்தியார்த்தத்துல போனாலே பின்விளைவுகள் அதிகம், அதனால இவர்களை நாம் பூஜிக்க கூடாது என்பதை இங்க எடுத்து சொல்லுகிறார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா குகுருக்களை பத்தி எடுத்து சொல்றாரு. அதாவது குருக்கள் கிடையாது, உண்மையான முனிவர்கள் கிடையாது, நமக்கு குருக்கள் கிடையாது. ஆனா அதாவது அவர்கள்லாம் மித்தியாத்துவத்தை உடையவர்கள், பற்றற்றவர்கள் கிடையாது, மோட்ச மார்க்கத்தில் இல்லை அவர்கள், அவர்களில் நம்பிக்கை இருக்கக்கூடாது என்பதை எடுத்து கூறுகிறார். அவர்களை குருக்களாக ஏற்கக்கூடாது, அவர்களை நம் குருவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எங்கு பற்று இருக்கிறதோ, எங்கு விருப்பு இருக்கிறதோ, எங்கு தீவிர கோபம் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் குருக்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை இங்கு எடுத்து கூறுகிறார். இந்த ஒரு உயிர் என்ன பாத்தீங்கன்னா வச்சுங்க, அது விஷய கஷாயத்துல மூழ்குது, கஷாயத்துல மூழ்குது, அல்லது புலன் ஆசை அதெல்லாம் மூழ்குது ஆக்சுவலி. அப்புறம் சில பேர் என்ன பண்றீங்க, அதெல்லாம் மூழ்குறாங்க ஆக்சுவலி. சில பேர் அப்படி இருக்காங்க. சிலர் நான் தான் குருவரர், நான் தான் தர்மாத்மா, நான் தான் தர்மத்தை அறிந்தவன் அப்படின்லாம் அவங்களுக்கு மான கஷாயம் இருக்குது. அப்புறம் அப்படிலாம் இருக்கிறவங்கள என்ன பண்றாங்க, அவங்களெல்லாம் வணங்குறாங்க ஆக்சுவலி. சில அவன் தவம் கூட இருக்கலாம், அல்லது உபவாசம் கூட இருக்கலாம், கரெக்டா கூட எந்த ஒரு தவறு இல்லாம கூட உபவாசம் இருக்கலாம், அதெல்லாம் பின்பற்றலாம். ஆனா அங்கு விருப்பு இருக்கிறது, கஷாயம் இருக்கிறது, சினம் இருக்கிறது, மானம் இருக்கிறது, மான கஷாயம் இருக்கிறது, மாயா கஷாயம் இருக்கிறது, சூதுவாது இருக்கிறது. இப்படி அவர்கள் எல்லாம் கஷாயங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை, கஷாயங்களை உடையவர்களை, கொலை முதலான பாவங்களை செய்பவர்களை குருக்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யார் கொலை, பொய், களவு, காமம் போன்ற மிகுபொருள் வேட்கை இவற்றுடன் உள்ளார்களோ, குரோதம், மானம், மாயை, உலோபம், மித்தியாத்துவம் எல்லா விதமான பாவங்களையும் செய்கிறார்களோ அவர்களை குருக்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யார் இவற்றிலிருந்து விலகி இருக்கிறாரோ, யார் சம்யத்துடன் உள்ளார்களோ, யார் நற்காட்சியுடன் உள்ளார்களோ அவர்களையே வணங்க வேண்டும். இப்படி பாழா போனவங்களை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் அப்புறம் என்ன சொல்றாங்க ஆக்சுவலி, குலம்னா நான் உச்ச குலத்துல பிறந்திருக்கேன், நான் பெரிய குலத்துல பிறந்திருக்கேன், நான் பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு வாய்ந்த செல்வாக்கு இருக்கிற நான் குலத்துல பிறந்திருக்கேன், என் பாட்டனார் எப்படி, என் தாத்தா எப்படி, என் அப்பா எப்படி அப்படின்னு நான் ஒரு செல்வாக்கு மிக்க புகழ்மிக்க ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கேன், அதனால நான் தான் எல்லாருக்கும் குரு அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. பரம்பரையா நான் எல்லாருக்கும் தர்மத்தை எடுத்து சொல்றோம் அப்படின்னு கூட சில பேர் தன்னை குருக்களாக பறைசாற்றி கொள்ளுகிறார்கள். அவர்களும் குருக்கள் அல்லர் என்பதை இங்கு சொல்லுகிறார். அப்புறம் நான் என்னுடைய குலம் ரொம்ப உயர்ந்த குலம், அதனால நான் குரு அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி. சோ இங்க என்ன சொல்றாரு, குலம் உயர்ந்ததாக இருந்தாலும் அவர்களுடைய ஒழுக்கம் சரியில்லை என்றால், அவர்களுடைய சம்யமம் சரியில்லை என்றால், அவர்களுக்கு அடக்கம் இல்லை என்றால், புலனடக்கம் இல்லை என்றால், கஷாயங்களை அவர்கள் போக்கவில்லை என்றால், அல்லது அவர்கள் மாமிசம் முதலானவற்றை உண்ணுபவர்கள் என்றால் அவர்களை நாம் குருக்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை விட்டுருங்க. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும்போது பண்டித பனாரசி தாஸ்ஜி அப்படின்னு ஒருத்தர் சமயசார நாடகன் ஒரு நூல் எழுதியிருக்காரு. சோ அவர் என்ன சொல்றாரு, ஆக்சுவலி புண்ணியம் பாவம் ரெண்டுமே
போற்றத்தக்கது கிடையாது அப்படின்னு கூட சொல்றாரு ஆக்சுவலி. அது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும்போது எனிவே அதை நான் இப்ப இங்க கொண்டு வரல ஆக்சுவலி. அந்த அளவு டீப்பா சொல்றாங்க ஆக்சுவலி. ஏன்னா ரெண்டுமே வந்து நம்ம ஆசிரவ அதிகாரத்துல கூட பார்த்தோம் ஆக்சுவலி. எல்லாமே வந்து இதுக்கு காரணம் 7வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சுபாசிரவத்தை பத்தி மட்டும் எடுத்து சொன்னாங்க மோக்ஷாஸ்திரத்துல. காரணம் என்ன? சுபாசிரவமும் பந்தத்துக்கு காரணம்ன்றதை புரிஞ்சுக்கணும். அது வந்து மேல்நிலைக்கு போகும்போது புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி. முதல்ல சுபாசிரவத்தில் தான் ஈடுபடணும், முதல்ல புண்ணியத்தில் தான் ஈடுபடணும் கண்டிப்பா. அப்பதான் தர்ம சிந்தனை வரும். அது இன்னும் மேன்மடை அடையும் போது, செம்மை அடையும் போது அந்த சுபாசிரமும் தர்மம் கிடையாது, சுத்த ஆண்மனில் மூழ்கி இருப்பதுதான் தர்மம் அப்படின்றது மேல்நிலைக்கு போகும்போது அது புரியணும். சரிங்களா? சோ இப்படி இன்னொன்னு என்ன நீங்க சொல்றாரு, ஒரு பிராமணன் இருக்கான்னு வச்சுங்க ஆக்சுவலி. அவங்க வந்து அவருடைய செயல்கள் வந்து சரியா இல்லைன்னா அவர்களை நாம் பூஜிப்போமா? கிடையாது இல்ல. அதே போலதான் இங்க சொல்றாரு ஆக்சுவலி. தன்னை குருக்களாக பறைசாற்றி கொள்பவர்கள், தன்னை உயர்ந்த குலத்தில் பிறந்தவனாக எடுத்து சொல்லுபவர்கள் தான் ஒழுக்கம் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் வணங்கக்கூடாது என்று கூறுகிறார்கள் ஆக்சுவலி. சோ நிறைய பொன் பொருள் ஆசை அவங்களுக்கு இருக்கிறது. சரிங்களா? பரிகிரகங்களை சேர்க்கிறாங்க, நிறைய பரிகிரகத்தை சேர்க்கிறாங்க, பெண்டிர்களுடன் தொடர்பு கொள்கிறார்கள். அப்படிலாம் இருந்ததுன்னா அவர்களை குருக்களாக நாம் மதிக்க கூடாது, அவர்களை பின்பற்றக்கூடாது, அவர்கள் வணங்கத்தக்கவர்கள் அல்ல. சரிங்களா? சோ அப்புறம் ஈவன் சொல்ல போனீங்கன்னா அவர்களுடைய தொடர்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க கிட்ட தொடர்புல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீச்ச குலத்துல இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவர்களை யார் வணங்குறாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒழுக்கம் கெட்டவர்களாக கூட இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்காம அவர்களை வணங்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றாரு ஆக்சுவலி. அடுத்ததாக என்ன சொல்றாரு, எனக்கு நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க, அதனாலதான் நான் குரு, நான் என்னை இவ்வளவு பேர் வந்து பின்பற்றுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா உண்மையிலே வந்து தவம் முதலானவற்றை சிலதெல்லாம் சரியா கடைபிடிக்கிறான் ஆக்சுவலி. ஏன்னா வச்சுங்க, திரவியலிங்கம் தாரணை பண்ணி ஆக்சுவலி திரவியலிங்கத்தை கொண்டு முனிநிலையை ஏற்று மித்தியாத்துவத்திலேயே இருந்துகிட்டு சமைத்தது அடையாத நவகிரக வரலும் போறாங்க இல்ல. ஆக்சுவலி நம்ம பிறவை சுழற்சியில நாம எல்லாரும் எத்தனை முறை இதுவரைக்கும் முனியா இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிச்சி கமண்டத்துல வந்து ஒன்னா சேர்த்தோம்னா வந்து சுமேரு பர்வதம் அளவுக்கு வந்து அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும் பிச்சி கமண்டலம். நம்ம எல்லாருமே அவ்வளவு டைம் வந்து முனியா இருக்கும் அப்படின்ற குறிப்புகள் வருகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம் ஆக்சுவலி, அங்கெல்லாம் வந்து அந்த லிங்கத்தை வந்து நம்ம இன்னும் வந்து இது பண்ணல, தரிக்கல ஆக்சுவலி. அது திரவியலிங்கத்திலேயே இருந்துட்டோம், அந்த சமீபத்தை பெறவில்லை ஆக்சுவலி. அதனாலதான் நம்ம வந்து இன்னும் சம்சாரத்திலே இருக்கும். சோ இப்படி இங்க என்ன சொல்றாங்க ஆக்சுவலின்னா, நான் வந்து எனக்கு நிறைய என்னை பின்பற்றுபவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதனால நான் தான் குரு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த அடிப்படையிலையும் யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏனென்றால் ஒழுக்கமுடையவர்கள், நன்னடத்தை உடையவர்கள், நல்லொழுக்கமுடையவர்கள் அவர்களே குருக்கள். மும்மணிகளில் யார் சிறந்தவரோ, சம்யத்துடன் கூடியவரோ, நற்காட்சியுடன் கூடியவரோ, யார் மகாவிரதத்தை பரிபாலிக்கிறாரோ, யார் முனிவர்களுக்கே உடைய 6 கடமைகளை பரிபாலிக்கிறார்களோ, யார் 28 மூல குணங்களை பரிபாலிக்கிறார்களோ அவர்களே முனிவர்கள். யார் உத்தர குணங்களையும் பரிபாலிக்கிறார்களோ அவர்களே உன்னதமான முனிவர்கள். மற்ற யாரும் மித்தியாத்துவத்தில் மூழ்கியுள்ள தன்னை முனிவர்களாக அல்லது தன்னை குருக்களாக பறைசாற்றி கொள்பவர்கள் வெறுப்பு கொண்டவர்களாக இருப்பார்களே. ஆனால் பொருட்களை சேர்க்கும் ஆசையிலேயே இருந்தார்கள் என்றால், பேர் புகழ் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் மூழ்கி இருப்பார்களே ஆனால் அவர்கள் வணங்கத்தக்கவர்கள் அல்ல. நிறைய குருக்கள் வந்து அவங்களுக்கு வந்து பொன் பொருள் ஆசையெல்லாம் கிடையாது, சரியான அற உபதேசம் பண்றாங்க, அவங்க பற்றற்றவங்களாகவும் இருக்காங்க, அப்படியும் இருக்காங்க இல்ல. ஆக்சுவலி அவர்களை வணங்கவே, யார் பற்றற்றவர்களோ அவர்களை வணங்க, எங்க பற்று இருக்கிறதோ அவர்களை வணங்க. யார் நமக்கு குரு அப்படின்றத நம்ம தான் நிர்ணயம் செய்யணும். நமக்கு குரு யாருன்றது மற்றவங்க முடிவு பண்ணக்கூடாது. அது நம்ம விவேகத்தால, நம்ம சுய புத்தியினால, நம்ம விஸ்டமால நம்ம தான் முடிவு பண்ணணும்.
யார் சரியானவர்கள் என்று நாம தான் முடிவு செய்யணும். ஆக்சுவலி சுய புத்தினாலதான் முடிவு செய்யணும். ஆக்சுவலி யார் ஏற்கத்தக்கவர்கள், யார் பேச்சு கேட்டா நம்ம மோட்ச மார்க்கத்துல வந்து செல்ல முடியும், நமக்கும் மும்மணி கிடைக்கும் அப்படின்றது அந்த விவேகம் நமக்கு இருக்கணும். ஆக்சுவலி யாரை பின்பற்றணும், யாரை பின்பற்றக்கூடாது, யார் சரியான குரு, யார் சரியான குரு இல்ல அப்படின்றது நம்ம முடிவு பண்ற விவேகம் நமக்கு இருக்கணும். ஆக்சுவலி சரிங்களா? இந்த விஷயத்துல தர்ம விஷயத்துல மெயினா பாத்தீங்கன்னா மற்றவங்க சொல்றாங்க அப்படின்னு பின்பற்றக்கூடாது. எதையும் மற்றவங்க சொல்றன்றதுக்கு பின்பற்றுறதுன்னா வந்து நம்பிக்கையோட நம்ம செயல்படல இல்ல, ஆக்சுவலா விவேகத்தோட நம்ம செயல்படல இல்ல. ஆக்சுவலி நமக்கு விவேகம் இருக்கணும், நம்ம என்ன பண்றோன்ற அந்த கான்சியஸ்னஸ் இருக்கணும். நான் இப்படி பண்றேன், இது கரெக்டா தவறா? ஏன்னா இது தர்ம விஷயம், இது உலகியல் விஷயம் கிடையாதுங்க. ஆக்சுவலி இது சரியான மார்க்கம் தவறான மார்க்கம், எந்த மார்க்கத்துல போகணும். ஏன்னா வாழ்க்கையை பாழடிக்கிற எந்த ஒரு டிசிஷன் நம்மளால நம்ம எடுக்க கூடாது இல்ல. ஆக்சுவலி சோ இப்படி இங்க இதை எடுத்து சொல்றாங்க. ஆக்சுவலி அல்லது என்னுடைய குலத்துல வந்து நிறைய வந்து என்னுடைய பாட்டனார், என்னுடைய தாத்தா, அவங்கெல்லாம் வந்து மூதாதையர்கள், அவங்கெல்லாம் வந்து குருக்களா இருந்திருக்கிறாங்க, அதனால நான் குரு. அவங்கள வந்து சில பேர் வந்து சன்னியாசத்தை விட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து ஒழுக்கத்துல இருந்து பிழந்திருப்பாங்க. ஆனா அந்த பேஸ்லயே வந்து இல்ல என் பாட்டனார் வந்து அப்படி வந்து துறவரத்துல இருந்தாரு, அல்லது என் பாட்டனார் வந்து குருவா இருந்தாரு, எல்லாருக்கும் அறத்தை எடுத்து சொன்னாரு, அதனால நானும் குரு அப்படின்னு தன்னை வந்து உயர்ந்த நிலை ஸ்தாபனை செய்து கொள்பவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதையும் பண்ணக்கூடாது. அப்புறம் சில பேர் வந்து இம்சை செய்யறாங்க, கொலை செய்யறாங்க, அல்லது பிரம்மச்சாரியா இருக்கிறது இல்ல, அவங்கெல்லாம் வந்து தன்னை வந்து குருவர்களாக எடுத்து சொல்லுகிறார்கள், என்னை ஏத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அதுவும் தவறு. யார் கொலை, பொய், களவு, காமம், மிகுபொருள் வேட்கையில் ஈடுபட்டுள்ளார்களோ அவர்களை நாம் எப்படி குருவராக ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா ஸ்ராவகனுக்கே பாத்தீங்கன்னா வந்து 5 அனுகிரகம் இருக்குது. சோ அந்த அனுகிரக நிலையோட உயர்ந்த நிலையா இருக்கணும்ல, அப்பதான் வந்து குருவராக ஏத்துக்க முடியும்ல. ஆக்சுவலி சோ அடுத்தது வந்து சில பேர் வந்து வெறும் வேஷம் போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி இது பாருங்க எப்படி வந்து ஒரு அனலிட்டிக்கல் நல்லா பண்ணியிருக்காரு பாருங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நான் ஜெயின் ரிலிஜன் பத்தி நான் பேசல. ஆக்சுவலி மற்ற என்னென்னலாம் யாரெல்லாம் ஜெயில இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கூட பாருங்க, யாரெல்லாம் வந்து வலை போட்டு தேடிட்டு இருக்காங்களோ அப்படிப்பட்ட சாதுக்கெல்லாம் கூட அப்படிப்பட்ட நிலையில தான் இங்க இருக்கிறாங்க. பாருங்க என்ன பண்றாங்க, சில பேர் வந்து தாடி வச்சுக்கிறாங்க, சில பேர் வந்து வெறும் வந்து முனிவர்களுக்கு உண்டான துணியை உடுத்திக்கிறாங்க. ஆக்சுவலி சில பேர் வந்து வெறும் சாதர் மேல துண்டு போட்டுக்கிறாங்க வெறும், சில பேர் வந்து சிவப்பு துணி மட்டும் போட்டுக்கிறாங்க, சில பேர் வந்து வெள்ளை துணி மட்டும் போட்டுக்கிறாங்க, சில பேர் வந்து சாஃப்ரன் கலர் துணி போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி இப்படி சில பேர் வந்து புலித்தோலை போத்திக்கிறாங்க, ஆக்சுவலி மிருகங்களுடைய தோலை போத்திக்கிறாங்க. ஆக்சுவலி அப்புறம் யாரா சாம்பலை தேய்ச்சிக்கிறாங்க. இவங்க எல்லாம் தன்னை குருவர்களாக சொல்லுகிறார்கள். இதெல்லாம் பாருங்க, ஏன் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் சொல்றாரு, நம்ம இவங்களதான் ஏத்துக்கிறது இல்லையேங்க, நம்மளுக்கு ஏன் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு ஜெயினனும் இவர்களை எல்லாம் ஏத்திக்க கூடாது. ஜெயினம் மட்டும் கிடையாது, யாரு மோட்சத்தை அடைய விரும்புறாங்களோ அவங்க வந்து இப்படிப்பட்ட இவர்களை, பற்று உள்ளவர்களை, விருப்பு உள்ளவர்களை, மோகராக துவேஷம் உள்ளவர்களை குருவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் நம்ம தான் பண்றதே இல்லைங்க, ஏன் இதெல்லாம் எடுத்து சொல்றாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழலாம். ஓகே, நீங்க ஏத்துக்கல, நான் ஏத்துக்கலன்னு வச்சுங்க, இதெல்லாம் ஏத்துக்கலன்னு வச்சுங்க. ஆனா பாவம் விவேகம் இல்லாம ஜனங்க தன் வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்காங்கல்ல, எல்லாருக்காகவும் எடுத்து சொல்றாரு. ஆக்சுவலி எந்த நிலையிலையும் ஏத்துக்க கூடாது. சரிங்களா? சில நேரம் என்ன ஆகும்னா புத்தி பேதலிச்சிடும். நல்லா இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா இருக்கிறோம் ஆக்சுவலின்னு வச்சுங்க, விவேகம் இருக்குதுன்னு வச்சுங்க, அது வந்து இந்த மனுஷ பரியாயத்துல ஃபுல்லா இருக்கும்போது இருக்கணும், திடீர்னு அப்புறம் பேதலிச்சிடக்கூடாது, எங்க மித்தியாத்துவம் இருக்குதோ அங்க போய் விழுந்துடக்கூடாது, அதுவும் இருக்குது. ஆக்சுவலி சோ இப்படி நிறைய வந்து வேஷம் போட்டுக்கிறாங்க, அவர்களையெல்லாம் குருவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றாரு. அப்புறம் இவங்க வந்து குளிரையோ வெப்பத்தையோ தாங்கிக்கிறது இல்லை, எந்த பரிசயத்தையும் இவங்க ஜெயம் பண்றது கிடையாது. சரிங்களா? இவங்களுக்கு வந்து வெக்கம், மானம், இது பாருங்க ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷா சொல்றாருங்க. ஆக்சுவலி வெக்கம், மானம், சுடு, ஸ்வர்ண கூட கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருள் சேர்த்துக்கினே போவாங்க. ஆக்சுவலி ஐயோ கிரகஸ்தனை விட மோசமா இருக்கிற நிலையில அப்படின்லாம் கிடையாது. அப்புறம் வந்து சில பேர் வந்து டர்பன் போட்டுக்கிறாங்க.
பகுடி போட்டுக்கிறாங்க ஆக்சுவலி. சோ இப்படி இவங்க வந்து துணிமணிகளை எல்லாம் வந்து விடுறது கிடையாது. யாரு வந்து துணிமணி எல்லா பற்றையும் விட்டார்களோ அவர்கள் தானே நம்மளுக்கு போற்றத்தக்க முனிவரா இருக்க முடியும். ஆக்சுவலி அதெல்லாம் கூட விடுறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலி. சோ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா என்ன தெரியுமா சொல்றாரு, ஜனங்களை ஏமாத்துறதுக்காக இவங்க எல்லாம் வேஷம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? சோ இப்படி கிரகஸ்தம் எப்படிப்பட்ட கிரகஸ்த நிலையில் இருக்கிறவன் எப்படிப்பட்ட பரிகிரகங்களை வச்சிருப்பானோ அத போல எல்லா பரிகிரகங்களையும் இவங்களையும் வச்சிருந்தா இவங்களை என்னத்துக்கு வழிபடணும்? இதை விட கிரகஸ்த நிலையில அனுபவத்தை கடைபிடிக்கிறவங்க அல்லது பிரதிமா நிலையில இருக்கிறவங்க அவங்களையே வந்து நம்ம குரு நேர்த்துக்கலாம் போல. இவர்களை விட அவர்கள் உண்மையிலேயே முனிநிலை தான் உயர்நிலை, நோ டவுட். பட் இங்க இப்படிப்பட்ட குருக்கள்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க, வேஷம் போட்டுக்கிற குருக்கள்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க, அவங்களெல்லாம் வந்து குருக்களா ஏத்துக்கூடாது அப்படின்றதுக்காக இங்க சொல்றாரு. சில பேர் பாத்தீங்கன்னா இன்னொன்னு தான் சொல்றாரு ஆக்சுவலி, தன்னுடைய வயிற்று பழப்புக்காக வந்து முனிவர் ஆயிடுறாங்க, தன்னை குரு என்று பறைசாற்றி கொள்ளுகிறார்கள், அதுவும் தவறு அப்படின்றாரு. சோ இப்படி எல்லா விதமான இவங்கெல்லாம் வந்து யார குருவா ஏத்துக்கணும், எங்கு வந்து வீதராக தர்மத்தில் நிலைக்கிறார்களோ, அதாவது அவரை பார்த்தா, அதாவது என்ன சொல்லணும்னா முனிவரை பார்த்தா முனிவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜின பகவானுடைய பிரதிபிம்பமா இருக்கணும், அவரை ரிஃப்ளெக்ட் பண்றவரா இருக்கணும், அதாவது பற்று இல்லாதவரா இருக்கணும். அதுதான் இங்க சொல்றாங்க. அப்படிப்பட்டவர்களை குருக்களாக வீதராக தர்மத்தை நமக்கு எடுத்து உரைப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்றத அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக யாராவது சில பேர் வந்து என்ன பரஸ்திரி கமனம் அப்படிலாம் ஈடுபடுறாங்கல்ல, அவங்க தன்னுடைய செல்வத்தை இழக்கிறார்கள். ஆக்சுவலி பெண்டிர்களுடன் தொடர்பு கொண்டு தன் செல்வத்தை இழக்கிறார்கள். அதே போல் குருக்களுடன் தொடர்பு கொண்டு குருக்கள் அல்லாதவர்களை குருக்கள் என்று எண்ணி தன் செல்வத்தையும் இழக்கிறார்கள். சிலர் அங்கு தானெல்லாம் செய்து செல்வத்தையும் இழக்கிறாங்க, தன்னுடைய மனுஷ பரியாயத்தையும் இழக்கிறார்கள். மித்யாதுவத்துல மூழ்கி இந்த மனுஷ பரியாயத்தையும் பயனுள்ளதாக அவங்களால ஆக்கி கொள்ள முடியும், எல்லாத்தையும் இழக்கிறாங்க அப்படின்ற பாவ வழியில வேற போறாங்க. புண்ணிய சிந்தனையோ அல்லது சுப சிந்தனையோ கூட இருக்கிறது கிடையாது. அவர்களை பின்பற்றுவதனால் எல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையே வந்து ரொம்ப வந்து நரக மாதிரி ஆயிடுது. அடுத்த பிறவிலும் அவங்க நரகத்துக்கு தான் கண்டிப்பா போவாங்க. அப்படிப்பட்ட இந்த எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க, தன்னை குருக்களாக பறைசாற்றி கொள்பவர்கள். சரிங்களா? அதாவது தாடி வச்சுக்கிறாங்க அல்லது துணி மாட்டிக்கிறாங்க, சிவப்பு வஸ்திரம் மாட்டிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு, ஒன்னொன்னா இங்க சொல்லியிருக்காரு. சோ இப்படி நாம் விவேகத்துடன் செயல்பட வேண்டும், சிந்தனையுடன் செயல்பட வேண்டும், யாரை பூஜிக்க வேண்டும் யாரை பூஜிக்க கூடாது என்பதை நாம் உணர வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அப்புறம் இங்க பாருங்க, யாரை பூஜிக்கணும்ன்றது அடுத்து இங்க சொல்றாரு பாருங்க. உண்மையில யாருக்கு வந்து விஷய கஷாயம் கிடையாதோ, யாரு வந்து சரியான திகம்பர நிலை அடைந்தார்களோ அவங்களை தான் பின்பற்றோம் அப்படின்னு சொல்ற. உண்மையிலே பார்க்க போனா திகம்பர முனிவர் அவர் தான் வழிபடத்தக்கவர். அப்புறம் வந்து நல்ல சிராவகன்னா வந்து பிரதிமைகளை உடைய சிராவகன், பிரதிமை நிலையில் இருக்கும் சிராவகன், அவர்கள் வழிபடத்தக்கவர்கள். அதுல பாத்தீங்கன்னு வச்சுங்க, அதுலயும் வந்து 10வது 11வது குணஸ்தானத்துல இருக்கிற சிராவகர், 10வது அயலக சுல்லக இருக்காங்க பாருங்க, அவர்கள் வழிபடுத்தவர்கள். அவங்க ஸ்ராவக நிலை தான், ஆனா அயலக சுல்லக நிலை இருக்கு பாருங்க, அந்த நிலை அவர்கள் வழிபடத்தக்கவர்கள். யாரை வழிபடணும்னு சொல்றாரு, யாரை வழிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலி உபதேச சித்தாந்த ரத்னமாலா கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஜி. உபதேச சித்தாந்த ரத்னமாலா ஒரு நிமிஷம். மேடம் ஒரு இது போட்டிருக்காங்க, மலர்விழி மேடம் ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி மெசேஜ் போட்டிருக்காங்க. இந்த உபதேச சித்தாந்த ரத்னமாலையில ஒரு காதை ஒண்ணு வந்திருக்கு. ஆக்சுவலி அந்த காதை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எப்படி வந்து யாராவது பெண்டிர்களுடன் தொடர்பு கொண்டு தவறான பெண்டிர்களுடன் தொடர்பு கொண்டு தன் செல்வத்தை இழக்கிறார்களோ, அதே போல் சில பேர் என்ன பண்றாங்க, யாரு குருவர்கள் இல்லையோ, யார் பற்றற்ற முனிவர்கள் இல்லையோ, மித்யாத்துவத்தில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுடன் தொடர்பு கொண்டு தன்னுடைய தர்மத்தை இழக்கிறார்கள். அதாவது
சமயத்துவம் பெறறதுக்கு உண்டான வாய்ப்பை இழக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி. அப்புறம் இப்படிப்பட்ட மித்தியாத்துவத்தை உடையவர்கள், பற்று உடைய குருக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு சேவை செய்து தன்னுடைய தர்மத்தை எழுந்து கொடுக்கிறார்கள். யாருக்கு வந்து வீதராக பாவம் இல்லையோ, யாருக்கு வந்து அந்த பற்றற்ற நிலை இல்லையோ, யாருக்கு அபரிக்கிரக நிலை இல்லையோ, யாருக்கு மகாவிரதம் இல்லையோ, யாருக்கு சமிதி இல்லையோ, குப்தி இல்லையோ, தர்மம் இல்லையோ, அனுபேட்சை இல்லையோ, பரிசகஜயம் இல்லையோ, அல்லது சாரித்திரம் இல்லையோ, அவர்களையெல்லாம் வழிபட்டு அவர்களுக்கெல்லாம் சேவை செய்து அவர்களுக்கெல்லாம் வையாவிருத்தியம் புரிந்து, அது வையாவிருத்தியமே கிடையாது ஆக்சுவலி, சரிங்களா? ஏன்னா தர்மத்துல எது தலை நிக்க வைக்குது, தர்மத்துல எது திருப்பி மீண்டும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுதோ அதுதான் வையாவிருத்தியம். இங்க தர்மமே கிடையாது, திருப்பி எப்படி ரீ எஸ்டாப்ளிஷ் பண்ணும்? இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணுது ஆக்சுவலி, தன் தர்மத்தை இழக்கிறான். அதாவது மித்தியாத்துவத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு சேவை செய்து சேவை புரிந்து தன் தர்மத்தை இழக்கிறான். அதுக்கு அதை பத்தி துன்பப்படுறது கூட கிடையாது. ஐயோ நான் தர்மத்தை இழக்கிறேனே, இப்படிப்பட்டவங்க பின்னால போய் அப்படின்னு கூட நினைக்கிறது கிடையாது ஆக்சுவலி. அப்புறம் இவங்களுக்கு எல்லாம் சேவை புரிஞ்சு வந்து ரொம்ப வந்து இன்பம் அடைகிறான். நான் முனிவர்களுக்கு சேவை புரிகிறேன். உண்மையிலே அவன் முனிவரே கிடையாது, மித்தியாத்துவத்துல மூழ்கி இருக்கிறான். அப்புறம் அவங்க வந்து என்ன பண்றாங்க ஆக்சுவலி, மித்தியா சாஸ்திரங்கள்ல வந்து நிறைய வந்து சொல்றாங்க ஆக்சுவலி. அவங்க சாஸ்திரங்களை எடுத்து சொல்றாங்க பாருங்க, மித்தியா குருக்கள் ஆக்சுவலி, அதாவது பற்று உள்ளவர்கள் அல்லது ஆசை உள்ளவர்கள், பேராசை உள்ளவர்கள், பொருள் சேர்ப்பவர்கள் பத்தி ஆகமங்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. அப்புறம் அந்த அப்படிப்பட்ட சாஸ்திரங்கள்ல கூட சொல்லியிருக்காங்க எப்படி வந்து குகுர்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நல்ல சாஸ்திரங்கள்லயும் சொல்லியிருக்காங்க. நல்ல சாஸ்திரம்னா படிக்கக்கூடிய சாஸ்திரங்கள்லயும் சொல்லியிருக்காங்க குகுருக்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அதெல்லாம் படிச்சுட்டு கூட அவன் வந்து குரு யாரு, அல்லது சரியான குரு யாரு, சரியான என்ன யார பின்பற்றணும் அப்படின்னு சரியா வந்து உணர்றது கிடையாது. அப்புறம் இன்னொன்னு நான் சொல்றேன் ஆக்சுவலி, இந்த குகுருக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ரொம்ப சாதாரண கிரியை பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தவம் பண்றேன், நான் 1 மணி நேரம் தினமும் தவம் பண்றேன், 4 நாளைக்கு உபவாசம் இருக்கிறேன், அதனால நான் முனிவர் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளான கிரியைகள் இருக்கு பாருங்க. முனிக மேலோட்டமான புறக்கிரியைகள் இருக்கு பாருங்க. புற தவம் கிடையாது, புற கிரியைகள் தான் நான் சொல்றேன் ஆக்சுவலி. ஏன்னா அங்க கிரியைகள் தான் இருக்குது, பாவங்கள் கிடையாது. ஏன்னா மித்தியாத்மம் இல்ல. அதெல்லாம் செய்துட்டு அவன் வந்து என்ன நினைக்கிறான் ஆக்சுவலி, எனக்கு வந்து சம்மானம் கிடைக்கும் அப்படின்னு செய்யறான். அதாவது முனிகளுக்கு உண்டான சில புற கிரியைகள் மற்றும் ஊரை ஏமாத்துறதுக்காக புற கிரியைகள் மட்டும் செய்யறது, 4 நாள் பட்டினியா மட்டும் இருக்கிறது, அது உண்மையில உபவாசம் கிடையாது. ஏன்னா ரத்னகண்ட ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு, எங்க வந்து ஆன்மனை பற்றி சிந்தனை இல்லையோ, சாப்பிடாத மட்டும் இருக்கிறானோ, அது வந்து என்னன்னு சொல்லிட்டாரு, அது வந்து பட்டினி இருத்தல் அப்படின்ட்டாரு, அது உபவாசம் கூட கிடையாது அப்படின்ட்டாரு. அதே போல்தான் 4 நாளைக்கு பட்னி மட்டும் இருக்கிறான், பட்னி இருந்தாலே வந்து எனக்கு வந்து நிறைய கூட்டம் சேர்ந்துடும், என் பின்னால வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு எப்படி ரொம்ப எது ஈஸியா இருக்குதோ அப்படிப்பட்ட கிரியைகளை மட்டும் செய்யறான் ஆக்சுவலி. கிரியைகளை செய்து ஊரை ஏமாத்துறதுக்காக, கூட்டம் கூட்டுறதுக்காக மட்டும் சில பேர் வந்து அந்த பாகண்டி முனிவர்கள் வந்து பல விதமான துணிகள் எல்லாம் போட்டுக்கிட்டு தன்னை முனிவர்களாக பறைசாற்றி கொண்டு இப்படிலாம். அப்புறம் உபதேசம் கொடுக்கறதும் மித்யா உபதேசம், மித்யாத்துவத்துக்கான உபதேசம், பிறவி சுழற்சிக்கான உபதேசம், எப்படி வந்து இன்னும் வந்து பாவ செயல்கள் அதிக ஈடுபட முடியும் அப்படிப்பட்ட உபதேசமா தான் இருக்கும். நரகத்துக்கு எது கொண்டுமோ அப்படிப்பட்ட உபதேசத்தை தான் இவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலி. அப்புறம் இந்த ஜீவன் என்ன பண்ற, அவங்களை பின்பற்ற ஜீவன்கள் என்ன பண்ணு, கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது, கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. இவன் இப்படிலாம் சொல்றானே, இது மித்தியாத்துவத்தை வந்து பறைசாட்டுறது, நம்ம இதை நம்பணுமா நம்ப கூடாதா அப்படின்னு கொஞ்சம் கூட புத்தி இல்லாம அவன் பின்னாலே போறது. சோ இப்படி சில முனிகளுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ள மேலோட்டமான சில கிரியைகளை அதுவும் வந்து புகழ் பெறதுக்காக மட்டும் செய்யுது. கொஞ்சம் மேலோட்டமான கிரியைகளை மட்டும் பண்ணிட்டு வந்து அதனால வந்து மானம் அடையணும், நான் வந்து சன்மானத்தை அடையணும், எனக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் வந்து ஏமாத்துறாங்க எல்லாரையும். அதனால அவர்கள் சொல்லும் மார்க்கத்தில் வழியில் செல்லக்கூடாது, அவர்களை பின்பற்றக்கூடாது. திகம்பர முனி தர்மம் இருக்கு பாருங்க, அதற்கு சொல்லப்பட்டுள்ள ஒழுக்கங்கள் இருக்கின்ற பாருங்க, சமிதி, குப்தி, தர்ம, அனுப்ரேக்ஷா, பரிசய, ஜெயம், சாரித்திரம், மகாவிரதம் அல்லது மகாவிரதம் அல்லது வந்து உத்தர குணம் அல்லது மூல குணம் அவ்வளவு ஈஸி கிடையாது கடைபிடிக்கிறது.
அதெல்லாம் கடைபிடிக்கிறது கிடையாது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அது மட்டும் விட்டுறது. ஆக்சுவலி அதெல்லாம் கடைபிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் கடைபிடிக்கிறவங்க யாரு? முனிகள் இருக்காங்க, ஆச்சாரியர்கள் இருக்காங்க, உபாத்தியாயர்கள் இருக்காங்க. சோ இப்படி எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் கடைபிடிக்கிறது இல்ல. பேர் மட்டும் எப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. பேர் மட்டும் தன்னை ஆச்சாரியர்களாகவும் அல்லது சன்னியாசிகளாகவும் யோகிகளாகவும் தபஸ்விகளாகவும் தன்னை பறைசாற்றிக் கொள்கிறார். பேரு மட்டும் உண்மையான மொழிக்கு உண்டான பேர் வச்சுக்கிறது. ஆனா செயல்கள் எதுவுமே செயல்கள் அல்லது எண்ணம் எதுவுமே நற்காட்சி சம்பந்தமானது கிடையாது. நற்செயல்கள் நற்சிந்தனை கிடையவே கிடையாது. அறசிந்தனை கிடையவே கிடையாது. அறத்துல இருந்து புறமான சிந்தனை தான். சம்சாரத்துல மூழ்கடிக்கிற சிந்தனை தான் இவங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் யார வணங்கணும் அப்படின்றதையும் இங்க சொன்னார். ஆக்சுவலி யார? திகம்பர முனிவரை வணங்கணும், அல்லது சிராவகர்கள்ல பாத்தீங்கன்னா 10வது 11வது பிரதிமை நிலையில இருக்கிறவங்கள வணங்கணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா 3வதா பாத்தீங்கன்னா ஆரிகை. இது சீக்வன்ஸ் வைஸ் சொல்றாரு. இது சீக்வன்ஸ் வைஸ் சொல்றாங்க. அல்லது ஆரிகளை வணங்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி சோ இப்படி இவங்கள தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி திகம்பர முனிவர் இருக்காங்க, அல்லது உத்கிருஷ்ட சிராவகம் இருக்கிறான், அதாவது 10வது 11வது பிரதிமையில இருக்கிறவங்க, அல்லது ஆரிகையில் இருக்கிறாங்க. இவங்க 3 லிங்கத்தை தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்ட்டார். யாரு பற்றற்ற வீதராக தர்மத்தை பின்பற்றுகிறார்களோ முனிவர்கள் அல்லது பிரதிமாதாரிகள், அதுலயும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா 10வது 11வது குணஸ்தானத்துல இருக்கிறவங்க ஸ்பெஷலா அப்கோர்ஸ் அத மற்ற பிரதிநிதாரிகளும் அது இல்லாம அப்புறம் ஆரிகைகள் இவங்களதான் பின்பற்றணும் அப்படின்றாரு. ஏன்னா இவங்க கரெக்டா அந்த பற்றற்ற அறத்தில் போக்கஸா இருக்கிறவங்க. ஆக்சுவலி இவங்க தான் சரியா நம்மள வழிநடத்த முடியும். இவங்க மேலதான் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்ற. மேல யாரு பலவிதமான துணிகள் எல்லாம் போட்டுக்கிட்டு தன்னை முனிவர்களா சொல்றவங்க அவங்கள வழிபடக்கூடாது அப்படின்ட்டார். ஏன்னா அவங்க எல்லாம் மித்தியாத்துவத்துல மூழ்கி இருக்காங்க. அவங்க நம்ம நரகத்துக்கு தான் அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த 3 லிங்கம் தான் வழிபடக்கூடியது. மற்ற எந்த லிங்கமும் கூடாது. இது 3 என்ன சொன்னாரு? திகம்பர முனிவர், அப்புறம் உத்கிருஷ்ட சிராவகன், மெயினா அதுலயும் பாத்தீங்கன்னா 10வது 11வது குணஸ்தானத்துல இருக்கிறவங்க, அல்லது ஆரிகை. இவங்களதான் வழிபடணும், வேற யாரையும் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலி அப்புறம் இந்த லிங்கங்களை விட்டு, இந்த 3 லிங்கம் சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த லிங்கங்களை விட்டு வேற யாரையாவது நம்ம குருவா நினைச்சோம் அப்படின்னு வச்சுங்க, ஏத்துக்கணும்னு வச்சுங்க, அது சரியான நம்பிக்கை கிடையாது. அது மித்தியாத்துவத்தை போஷிக்கிறதா தான் இருக்கும், மித்தியாத்துவத்தை பின்பற்றுறதா தான் இருக்கும், அது வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலி அப்புறம் நிறைய வேஷம் போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி அப்புறம் வேஷம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தர்மத்தை கூட பரிபாலிக்க. நான் சொன்னேன்ல 4 நாள் சாப்பிடாத கூட இருப்பான், ஆனா அது உபவாசம் கிடையாது, பட்டினி. சமந்தபுத்திர ஆச்சாரியர் சொல்ற மாதிரி அது பட்டினி இருக்கிற மாதிரி தான் இருப்பான். ஆக்சுவலி ஏன்னா அந்த ஆன்ம தியானம் அங்க கிடையாது. சோ இப்படி இதுல ஒரு எக்ஸாம்பிள் வேற இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, யாராவது இந்த இல்லீகல் டெண்டர்னா கள்ள நோட்டு மாதிரி இது பண்றாங்கன்னு வச்சு, கள்ள நோட்டு போடுறான்னு வச்சு, கள்ள நோட்டு அடிக்கிறவன் காயினா அடிக்கிறவன் என்ன பண்றான், அதுல கொஞ்சோண்டு வெள்ளியும் சேர்த்துடுறான். ஏன்னா அதை நல்ல நோட்டு நம்பணும் அப்படின்ட்டு அதுல கொஞ்சம் வெள்ளியும் சேர்த்து அந்த காயினை வெளியிடுறான். ஆனா அது ஒரு லீகல் டெண்டர் கிடையாது. ஆக்சுவலி இல்லீகல் டெண்டர் அது கள்ள இது. சரிங்களா? அதை என்ன பண்றான், கள்ள நோட்டு ஆக்சுவலி அதுல கொஞ்சோண்டு வெள்ளியை சேர்த்துடுறான். ஆக்சுவலி அந்த காயின்ல கொஞ்சோண்டு வெள்ளியை சேர்த்துறான், ஏன்னா நம்பணும், ஜனங்க நம்பணும் அப்படின்ட்டு. அதே போலதான் உண்மையிலே இவங்க மித்தியாத்துவத்தை உடையவர்கள் தான். கொஞ்சம் இவங்க கிரியைகள் மட்டும் கொஞ்சம் நல்லதா பண்ணுவாங்க, ஏன்னா ஜனங்க நம்பணும் அப்படின்ட்டு. அதனால இவங்க தன்னை உண்மையிலே ஷோ ஆஃப் பண்றதுக்காக தான் பண்றாங்க. இவங்க கிட்ட அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்ற, இவங்களை நம்ப கூடாது, இவங்க பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு, ஆக்சுவலி உபவாசம் யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க கொஞ்சம் கூட சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு வா கூட சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, அது தப்பு. ஆக்சுவலி அப்புறம் ஏகாசனம் சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்க, ஏகாசனம் சாப்பிட்டு ஏகாசனம் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுங்க, முழு வயிறு சாப்பிடாத இருக்கிறவங்க தான் உண்மையான ஏகாசனம் இருக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் கரெக்டா கடைபிடிக்கணும். ஆனா ஒருத்தர் என்ன பண்றான், ஆக்சுவலி தன்னை உயரிய பதவியில இருக்கணும்னா சொல்றான், தன்னை நான் எதி முனி அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். ஆனா அவனுடைய ஒழுக்கம் மட்டும் சரியில்லை அப்படின்னா
அவங்கள வந்து நம்ம ஏத்துக்கூடாது அப்படின்னு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, உபவாசம் ஒருத்தன் இருக்கிறான், உபவாசம் இருந்துகிட்டே வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது பாவம். ஏகாசனம் ஒருத்தன் இருக்கிறான், ஏகாசனம் இருந்து முழு வயிறு சாப்பிட்டா அது பாவம். அதே போலதான் ஒருத்தன் உயரிய நிலையில இருக்கிறதா வந்து பறைசாற்றி கொள்ளுகிறான், ஆனால் அவனுடைய ஒழுக்கம் மட்டும் உயரிய நிலைக்கு உண்டானதாக இல்லை அப்படின்னு வச்சுங்க. அவர்கள் வந்து அவர்களை பின்பற்றக்கூடாது. பதவி பேர் மட்டும்தான் அவங்க பெருசா வச்சுக்கினாங்க, ஆனா வந்து அவர்களுடைய ஒழுக்கம் அதற்கு ஏற்றது இல்லை. குற்றங்கள் அதிகமாக இருக்கின்றன, குற்றம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை தான் நாம் ஏற்க வேண்டும், அப்படிப்பட்டவர்களை தான் நாம் பூஜிக்க வேண்டும் என்று இங்கு பண்டிட் டோடர்மல்ஜி அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார். அப்புறம் அடுத்தது என்ன சொல்றாரு, இங்க ஷட்பாகடத்துல வந்து குந்தாச்சாரியர் கூட எடுத்து சொல்றாரு. ஆக்சுவலி முனிநிலை எப்படி இருக்கணும்னா வந்து குழந்தை பிறந்தது பாருங்க, ஆக்சுவலி எந்த ஒரு துணியும் இல்லாம பிறந்தது பாருங்க, அதே போலதான் வந்து நக்ன நிலையில இருக்கணும். ஆக்சுவலி துணி எல்லாம் இல்லாம நிலையில இருக்கணும் ஆக்சுவலி. அப்புறம் முனி யாரு, ஆக்சுவலி யாருக்கு வந்து செல்வம் அல்லது பொருள் அது வந்து எள்ளளவு கூட இருக்கக்கூடாது, அவரு தான் உண்மையான முனி ஆக்சுவலி அப்படின்னு சொல்றாரு. அந்த எள்ளளவு கூட வந்து எதையும் அவர் ஏற்கிறது கிடையாது, எந்த பொருளையும் ஏற்கிறது கிடையாது, ஆடை முதலானவற்றை எதையும் ஏத்துக்கிறது கிடையாது ஆக்சுவலி. அப்புறம் கொஞ்சம் கூட அதை ஏத்துக்கினாங்கன்னா அவங்க வந்து நிகோதத்துக்கு போவாங்க அப்படின்னு ஷட்பாகுடத்துல எடுத்து சொல்றாரு. குந்த ஆச்சாரியர் ஷட்பாகுடத்துல எடுத்து சொல்றாரு. அந்த நிலையில இருந்துகிட்டு, அந்த நிலையில இருக்கும் பொழுது எள்ளளவு கூட எந்த விதமான பற்றும் இருக்கக்கூடாது, பொருளாசையும் இருக்கக்கூடாது, பொருள் சேர்க்கையும் இருக்கக்கூடாது. அப்படி சேர்த்தால் அவர்கள் நிகோதத்திற்கு போவார்கள் என்று ஷட்பாகுடத்தில் குந்த ஆச்சாரியர் எடுத்து கூறுகிறார். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. அப்புறம் கிரகஸ்த நிலையில பாத்தீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் பரிகிரகம் வச்சுப்பான், கொஞ்சம் பரிகிரமா இருந்துன்னு வச்சுங்க, ஆக்சுவலி அவன் வந்து சொர்க்கத்துக்கு போவான். அல்பாரம்ப பரிகிரக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. சரிங்களா, அல்பாரம்ப பரிகிரகம் வந்து இது கூட மனுஷ ஆயுள் கூட கிடைக்கும். இல்ல வந்து ரொம்ப அதிகம் பரிகிரமா இருந்து நல்ல பாவனை இருந்துன்னா சொர்க்கத்துக்கு கூட போவான். ஆனா முனி நிலையில எந்தவித பரிகிரகமும் பொருள் ஆசையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் உண்டாவ செருப்பினி காலம் வேற இப்ப நடக்குது ஆக்சுவலி, கலிகாலம் வேற நடக்குது ஆக்சுவலி. அப்புறம் முனி பத்தி சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, முனி எப்படி இருக்கணும், பற்றற்றவரா இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. பாஹ்ய அபியந்தர, பாஹ்ய அபியந்தரம் என்றால் புறப்பரிகிரகம், பரிகிரகம், எந்த விதமான 25 விதமான எந்த பரிகிரகமும் அவருக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி. அப்புறம் சுப அசுப பாவம் அதெல்லாம் இருந்து விலகி அவங்க சுத்தோப்ப நிலையில் தான் இருப்பாங்க ஆக்சுவலி அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி. அவங்க வந்து பஞ்ச மகாவிரதத்தை அங்கீகரிப்பாங்க, அவங்க வந்து கஷாயத்தை விட்டவர்களாக இருப்பாங்க, அப்படின்னு இருக்கணும் ஆக்சுவலி. ஆனா வந்து இப்போ உண்டாவ செருப்பினி காலத்தினால என்ன ஆகுது, பலவிதமான ஆடைகளை அவர்கள் போர்த்தி கொள்ளுகிறார்கள், அல்லது அவர்கள் வந்து சாப்பாட்டுல கவனம் உடையவர்களாக இருக்கலாங்க, அல்லது தன்னுடைய பரிகிரகத்தை வந்து அதிகமாக்கி கொள்றவர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் நிறைய வந்து செல்வத்தை வச்சுக்கிறாங்க. உண்டாவ செருப்பினி காலத்தினுடைய தோஷத்தினால இப்படிலாம் இருக்கிறாங்க ஆக்சுவலி. அல்லது வந்து கொலை கூட செய்யறாங்க, அல்லது கொலை செய்ய தூண்டுறாங்க, அல்லது மற்றவர்களை என்னது கொலை எண்ணம் வந்து வர மாதிரி பேசுறாங்க ஆக்சுவலி, வதை ஏற்படும் விதமாக பேசுகிறார்கள். இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கூட திரும்ப அதை எலாபரேட் பண்றாங்க ஆக்சுவலி. கொஞ்சம் கூட பரிகிரகன்ற எண்ணம் இருந்ததுன்னா அவர்கள் நிகோதத்திற்கு செல்வார்கள். சொல்லிட்டாங்க, ஒண்ணு என்ன சொல்லிட்டாரு, ஸ்ராவக நிலையில ரொம்ப அதிகம் பரிகிரகம் இருந்தா கூட கஷாயம் அந்த மாதிரி தான் சொர்க்கத்துக்கு கூட போவாங்க. முனி நிலையில கொஞ்சம் கூட பரிகிரகம் இருந்ததுன்னா, ஏன்னா பரிகிரகத்தை துறப்பதற்கான சங்கல்பம் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டாங்க, தீட்சை எடுத்துக்கிட்டாங்க, அதனால அவங்க நிகோதத்துக்கு போவாங்க அப்படின்னு ஷட்பாவடத்துல இத சொல்றாரு ஆக்சுவலி. அந்த அப்புறம் அதாவது அந்த துறவர நிலையில இருந்து ஏதாவது பொருளாசையெல்லாம் இருந்தா, விஷய கஷாயம் எல்லாம் இருந்ததுன்னா, பொருள் சேர்க்கலாம் இருந்ததுன்னா அது அனந்த சம்சாரத்தை தான் கொடுக்கும் என்பதை இங்க எடுத்து விளக்கியுள்ளார் ஆக்சுவலி. அப்புறம் அதாவது இங்க என்ன சொல்றாரு ஆக்சுவலி, யாராவது ஒரு சின்ன ஒரு விரதத்தை எடுத்துக்கிட்டு அந்த விரதத்தை பரிபாலிக்கணும்னா அவங்கள மட்டும் கண்டம் பண்றாங்க ஆக்சுவலி, அவங்கள பத்தி வந்து ரொம்ப தவறா பேசுறாங்க ஆக்சுவலி. ஆனா யாராவது ஒரு பெரிய பிரதிகையை எடுத்துக்கிட்டு முனி தீட்சை எடுத்துக்கிட்டு தவறு செய்தா அதை கண்டுக்கிறது இல்ல, அதை போல இருக்கக்கூடாது அப்படின்றாரு. அது போல எல்லாம் இருக்கக்கூடாது, விவேகத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை இங்கு எடுத்து கூறியுள்ளார். சோ
இங்க அடுத்தது என்ன சொல்றாங்க, ஆக்சுவலி முனிபதத்துல பாத்தீங்கன்னா உதாசீன பரிணாமம் இருக்கணும். உதாசீன பரிணாமம்னா உலகத்திலிருந்து அவங்க வந்து விலகி இருக்கணும். அதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை தான் வணங்க வேண்டும், அவர்களை தான் நாம் குருவர்களாக அங்கீகரிக்க வேண்டும். 3 விதமானவர்களை சொல்லிட்டார், 3 லிங்கத்தை இங்க சொல்லிட்டார். தர்ஷன பாகுடத்துல சொல்லிட்டார் யார வணங்கணும் அப்படின்ட்டு. தர்ஷன பாகுடத்துல சொல்லியிருக்காரு, ஷட்பாகுடத்திலேயே தர்ஷன பாகுடம் வருது. அதுல வந்து சொல்லிட்டாரு 3 யார வணங்கணும். திகம்பர முனிவரை வணங்கலாம், அல்லது உன்னத நிலையில இருக்கும் சிராவகர்களை வணங்கலாம், அதாவது பிரதிமைதாரிகள் வணங்கலாம், அல்லது ஆரிகைகளை வணங்கலாம். இவெல்லாம் பற்றற்றவர்கள், அவர்களை தான் வணங்க வேண்டும் என்பதை இங்கு எடுத்து கூறியுள்ளார். அடுத்ததாக இன்னும் வந்து நிறைய வந்து கோட் பண்றாரு. இங்க நிறைய கிரந்தங்கள்ல இருந்து குந்தகுந்தாச்சாரியர் மெயினா இங்க கோட் பண்றாரு. ஒண்ணு முனி நிலையில ஏன் பற்று இருக்கக்கூடாது, யாரு பற்று இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து முனி நிலையில இருந்து தவறுறாங்க அப்படின்றத வந்து நிறைய கோட் பண்ணி, குந்தகுந்தாச்சாரியரை மெயினா வந்து கோட் பண்ணி நிறைய வந்து எடுத்து சொல்றாங்க. அதை வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். சோ இப்படி இதெல்லாம் சிந்திக்கத்தக்கது. இதை படிக்கும்போது சில வினாக்களும் எழுதலாம், சில ரிப்பீட்டேஷன் மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும். இது போது நீங்களும் கொஞ்சம் படிச்சு பாருங்க. எதனா டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். என்ன டவுட் இருக்குங்களா?